ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ மேக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து இன்னொரு 50 செட்டு கொஸ்டின் வந்துருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக்ஸ்ல வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்கா இருக்கும். சரிங்களா? நீங்க கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க, எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்ண போறீங்கன்றது இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஒரு நார்மலான கொஸ்டின் கேட்டா வந்து நம்ம ஈஸியா வந்து அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? இது அந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டா அதை நம்ம எப்படி அட்டன் பண்றது, அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிவிஷன் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஸோ கொஸ்டின்லாம் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நம்ம அதை எந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது போக இந்த கொஸ்டின் வேற மாதிரி எப்படி எல்லாம் கேட்பாங்க அதை மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து டாப் 50ல பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ வந்து பாத்துங்க. சரி, வீடியோ பார்க்கலாமா? சரி, மொதல் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 7, 14, 21, 28, 35 ஆகியவற்றின் சராசரி என்ன? ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆவரேஜ்ல 2 கொஸ்டின் வந்து கேட்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா கொஸ்டினும் நீங்க பாத்தீங்கன்னாலும் வந்து அந்த ஆவரேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினாவே இருக்குது மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து ரொம்பவே முக்கியமானது ஆவரேஜ் டாபிக். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம். 7, 14, 21, 28, 35. நம்ம ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஆவரேஜ்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் சம் கண்டுபிடிப்போம். மொத்தத்தையும் கூட்டி சம் வந்துட்டு அடுத்தது வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதால நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? பட் ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 7, 14, 21, 28, 35 எல்லாமே என்னவா இருக்குது? 7ஆல மல்டிபிள் ஆயிட்டு அப்படியே தொடர்ந்து போற மாதிரி இருக்குதா? எல்லாத்துக்கும் நடுவுலயுமே டிஃபரன்ஸ் வந்து என்னதான் இருக்கும்? 7 தான் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து டிஃபரன்ஸ் வந்து காமனா இருக்கிறதுனாலே இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மிடில் ஆஃப் த நம்பர் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஆவரேஜா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு எந்த நம்பர் சென்டரா வருதோ அந்த நம்பர் நம்ம ஆவரேஜா எடுத்துக்கலாம். இதுவே இப்ப நான் இன்னொரு இது சொல்றேன். 4, 8, 12, அடுத்தது 16. இப்ப இந்த 4 நம்பர் இருக்கு. இந்த 4 நம்பருக்கான ஆவரேஜ் என்ன? இப்போ நம்ம வந்து இதுல வந்து 5 நம்பர் இருந்தனால மிடில் நம்பர் நம்ம கரெக்டா சொல்லிட்டோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர் தான் இருக்கு. 4 நம்பர் இருக்கும்போது ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இதுலயும் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து அந்த மிடில் நம்பர் தான் வந்து ஆவரேஜா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து காமனா இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை மாதிரி பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க 8க்கும் 12க்கும் நடுவுல இருக்கிற நம்பர் எதுன்றத பாருங்க. 8க்கும் 12க்கும் இன் பிட்வீன்ல எந்த நம்பர் வருமோ அதுதான் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஆவரேஜா இருக்கும். இல்ல உங்களுக்கு அதுவும் கஷ்டமா இருக்குதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த லாஸ்ட் நம்பர் அதை கூட்டிட்டு நீங்க 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் என்னது? 4, 16. அது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 20 வருமா? அப்ப 20 டிவைடட் பை 2ன்றது நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர்? 10 வரும். சோ இந்த இடத்துல 10 தான் ஆவரேஜா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலும் இங்க 10 தான் ஆவரேஜா தெரியும். ஏன்னா 8க்கு அடுத்தது இந்த இடத்துல 9 வரும், அடுத்தது 10 வரும், இங்க 11 இருக்கும். சோ இந்த இடத்துல மிடில் நம்பர்னா நம்மளுக்கு என்னதான் வரும்? 10 தான் வரும். சரிங்களா? சோ இது மாதிரி இன்டர்வல்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா, அதாவது வந்து டிஃபரன்ஸ் வந்து காமனா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே இது மாதிரி தான் வரும் ஆவரேஜ். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 21. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. முதல் 10 இரட்டைப்படை எண்களின் சராசரியை காண்க. இந்த மாதிரி கேட்டாலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது இந்த சம் சால்வ் பண்றதுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி இரட்டைப்படை எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இந்த முதல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த இரட்டைப்படை எண்கள் இல்ல ஒற்றைப்படை எண்கள் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இப்ப இரட்டைப்படை எண்களா 10 நம்பர் இரட்டைப்படை எண்கள்னா நம்மளுக்கு 2, 4, 6, 8, 10 இது மாதிரி வந்து போயிட்டே இருக்குமா? சோ இது மாதிரி நம்ம வந்து 10 நம்பர் வந்து பார்க்கணும். ஓகேவா? அது 10 நம்ம கூட்டி வந்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க தேவையில்ல. இது மாதிரி இரட்டைப்படை எண்கள்னு சொல்லிட்டாங்களா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா கொடுத்துருக்க நம்பர் பிளஸ் வந்து அது கூட ஒரு 1 கூட்டிங்க. அதுதான் அதோடைய ஆவரேஜா இருக்கும். அப்ப 10 + 1 என்ன வரும் நம்மளுக்கு? 11. சோ 11 தான் என்னவா இருக்கும்? இதுக்கு ஆவரேஜா இருக்கும். இதுவே ஒற்றைப்படை எண்கள்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த 1 கூட்ட வேண்டிய அவசியம் கூட இருக்காதுங்க. ஆட் நம்பர்ஸ் கேட்டாங்கனாலே உங்களுக்கு அந்த 1 கூட கூட்ட தேவையில்ல. கொடுத்துருக்க அதே கவுண்டிங் தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆவரேஜாவே வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு அலுவலகத்தில் உள்ள 20 தொழிலாளர்களின் சராசரி மாத சம்பளம் ரூபாய் 1900 ஆகும். மேலாளரின் சம்பளமும் சேர்க்கப்பட்டால் இந்த சராசரி ரூபாய் 2000 உயர்கிறது எனில் மேலாளரின் சம்பளம் என்ன? அதாவது மேனேஜரோட சம்பளம் வந்து அதோட சேர்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 20 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 20 பேருக்கான ஆவரேஜ் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க? 20 பேருக்கான ஆவரேஜ் வந்து 1900 இருக்குது. ஓகேவா? அவங்களோட சராசரி சம்பளம் 20 பேருக்கு சேர்த்து. அவங்க வந்து லேபர்ஸ். இப்ப வந்து இவங்க கூட வந்து ஒருத்தர் வந்து சேர்றாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேனேஜர். சோ மேனேஜர்னு சேர்ந்தானா அப்ப என்ன ஆகும்? 20ன்றது 21 கவுண்ட் மாறும்.
அவங்க சேரும் போது நம்மளுக்கு என்னவா மாறுது அந்த ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு 2000 மாறுது. சோ ஆவரேஜ் வந்து இப்போ 2000 மாறி இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்குதா. சோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ அந்த மேலாளர் அதாவது மேனேஜரோட சம்பளம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்களா, ஒண்ணும் பண்ணாதீங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்றத பாருங்க. 1900 2000 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 100 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த இடத்துல 100 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குது 20ல இருந்து 21. இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்குது 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேவா. சோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்குல்ல இந்த 20 கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 20 × 100 நம்மளுக்கு என்ன வரும், 20 × 100 நம்மளுக்கு 2000 வரும். சோ அந்த 2000 இங்க போட்டுருங்க. போட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண எவ்வளவு வரும், நம்மளுக்கு 4000 வரும். இந்த 2000 பிளஸ் இந்த ஒரு 2000 எவ்வளவு, நம்மளுக்கு 4000 வரும். சோ இந்த 4000 தான் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜருடைய சம்பளமா இருக்கும். சோ வந்து 4000ன்றது அவருடைய சம்பளம். சரிங்களா. இது வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சா. இதுவே ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், இப்போ இதுல இருந்து ஒருத்தர் வந்து போயிட்டாரு, 20 தொழிலாளர் இருந்து ஒருத்தர் வந்து போயிட்டாரு. அப்ப வந்து சம்பளம் வந்து 1900 இருந்து 1800 மாறி இருக்கு அப்படின்னா அப்ப போனவருடைய சம்பளம் என்னவா இருக்கும். சோ அத மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். அத மாதிரி கேட்டாங்கனாலும் ரெண்டு பக்கமும் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் நீங்க வந்து இதே மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஆட் பண்ணிக்கிறீங்க, ரெண்டு பக்கம் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் என்ன பண்றீங்க, இந்த இடத்துல அது கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, அதாவது வந்து கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்க இப்ப இந்த ஆன்சர் வந்து பாத்தியா இந்த இடத்துல நீங்க வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம பிளஸ் பண்ணிருப்போமா, ஆனா வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். இதுவே வந்து இந்த இடத்துல கவுண்டிங் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. அடுத்த வாரம் சம்பளம் பார்க்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, 12 சிறுவர்களின் சராசரி வயது 10 ஆண்டுகள். இவர்களில் 11 சிறுவர்களின் சராசரி வயது 9 ஆண்டுகள். 12வது சிறுவரின் வயதை கண்டறியவும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 12 பேர் இருக்காங்க. 12 பேர் இருக்காங்களா, 12 சிறுவர்களோட வயசு என்னன்னு சொல்லிருக்காங்க, சராசரி வயசு நம்மளுக்கு 10 ஆண்டுகள் 10 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. இவர்களில் 11 சிறுவர்களில் சராசரி வயது 9 ஆண்டுகள். இப்ப 11 சொல்லிட்டாங்க. 11 பேருக்கு வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க, 9 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப 12வது சிறுவரின் வயதை காண்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுல இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க. நம்ம இன்னும் போன கொஸ்டின் லாஸ்ட் சொன்னதுல அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டாரு. இப்ப இந்த கவுண்டிங் என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. கவுண்டிங் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆவரேஜ் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10ல இருந்து 9க்கு வந்துருச்சு. சோ அப்ப எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளவு, நம்மளுக்கு 1ன்ற அளவுக்கு நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குதா. சோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 12 இருக்குல்ல, இந்த 12 கொண்டு வந்து இது கூட என்ன பண்றீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வரும், 12 × 1 நம்மளுக்கு எவ்வளவு வரும், 12ன்னு வரும். அந்த 12 இங்க கூட கொண்டு வந்து ரெண்டு பக்கமும் டிக்ரீஸ் ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ண எவ்வளவு வரும், நம்மளுக்கு 21ன்னு வரும். சோ வந்து வெளியே போன அந்த சிறுவனோட வயசு என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 21. சிறுவன்னா 21 வயசு இல்ல, இவங்க சும்மா ஒரு இதுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான். ஒரு பேட்ஸ்மேன் 8 இன்னிங்ஸ்களின் சராசரி 32 ஆகும். அவர் 9வது இன்னிங்ஸில் 68 ஓட்டங்கள் எடுத்தால் அவருடைய புதிய சராசரியை கண்டறியும். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டுத்தோட ஆவரேஜும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆவரேஜும் இருக்கும், செகண்ட் கண்டிஷன் ஆவரேஜ் இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, 8 இன்னிங்ஸ் அதாவது 8 மேட்ச் விளையாடும் போது அவருக்கு வந்து சராசரி எவ்வளவா இருக்குது, 32 இருக்குது. அடுத்து அவர் வந்து 9வது ஒரு மேட்ச் விளையாடுறாரு. ஓகேவா. 9வது ஒரு மேட்ச் விளையாட்டு அதுல எடுத்த ஸ்கோர் தான் சொல்லிருக்காங்களே தவிர நம்மளுக்கு என்ன சொல்லல, அதோட ஆவரேஜ் என்னன்னு சொல்ல. 9 மேட்சோட சேர்த்து ஆவரேஜ் என்னன்னு சொல்ல. சோ அந்த ஸ்கோர் மட்டும் எவ்வளவு சொல்லிருக்காங்க நம்மளுக்கு, இந்த இடத்துல 68 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லிருக்காங்க. சோ வந்து 68. சோ இந்த கொஸ்டின்ல எப்படி சால்வ் பண்ணலாம், ஒண்ணு இல்ல, அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. இங்க 8 இருக்கிறது 9 மேட்ச் ஆயிருக்குது. இப்போ இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. அந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வரும், டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். ஓகேவா. 8ல 2% நம்மளுக்கு 6ன்னு வரப்போகுது, 6ல 3% நம்மளுக்கு 3 வரப்போகுது. அப்ப என்னன்னு வருது டிஃபரன்ஸ், நம்மளுக்கு 36ன்னு வருது. இப்போ 36 என்ன பண்ணலாம்னா இந்த 9 இருக்குல்ல இங்க, அந்த கொஸ்டின்ல நீங்க மேல பாத்துருப்பீங்க. இந்த கொஸ்டின்ல வந்து கீழே இருக்க இந்த நம்பர் பாருங்க, கடைசியா நம்மளுக்கு எந்த நம்பர் வந்திருக்கோ அதான் கவுண்டிங்ல. இதை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, இதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நீங்க மேல இருக்க நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணீங்களா, இப்ப கீழே இருக்க நம்பர் எடுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, டிவைட் பண்றீங்க. சோ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 9ஆல் டிவைட் பண்ணா 4ன்னு கிடைக்குமா. சோ இந்த 4ன்றது தான் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஆயிருக்கணும். ஓகேவா. 4ன்றது தான் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஆயிருக்கும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லணும்னா, இப்ப இந்த 68ன்றது 32 பெருசா சின்னதா, கண்டிப்பா பெருசு தானே. சோ இது 32 விட பெருசா இருக்கிறதுனால இது எப்படி நம்ம இது கூட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பழைய ஆவரேஜ் கூட நம்ம கூட்டிக்கணும்.
ஓகேவா? அப்போ கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 32 பிளஸ் ஒரு 4 நம்மளுக்கு என்ன வரும்? ஆவரேஜ் நம்மளுக்கு 36 வரும். ஓகேவா? அப்ப புதுசா கிடைக்கிற ஆவரேஜ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36 கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க பாருங்க. ஒரு எண் 2 மற்றும் 3 ஆகிய எண்களால் வகுப்படுமானால் அந்த எண்ணால் வகுப்பட வேண்டும். அது எந்த எண்ணால் வகுப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். அந்த நம்பர் வந்து இவங்க கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பரால கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா என்ன? இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து 12 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. 12 வந்து நம்மளுக்கு 2ஆம் வாய்ப்பாடுலயும் போகுமா, அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடுலயும் போகுமா? இந்த கான்செப்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த 2 நம்பராலையும் போச்சுன்னா அந்த நம்பர் வேற எந்த ஒரு நம்பராலும் இங்க கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ 2, 3ன்றது நம்மளுக்கு என்னது? பகா எண்கள். அதுவும் இல்லாம அது வந்து ஒரு சார் பகா எண்ணா இருக்கும். சோ அது மாதிரி சார் பகா எண்களா இருந்துச்சுன்னா அதோட மல்டிபிளிகேஷன் என்ன இருக்கும்? 2 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்ன? 6. சோ அந்த நம்பர் நம்மளுக்கு 6ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது வகுத்தல் விதிகள்னு சொல்லுவாங்க. வகுத்தல் விதிகள் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது 4. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா கடைசியில 2ஆல முடிச்சு, அதாவது இரட்டைப்படை நம்பரா முடிச்சினாலே எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். அப்புறமாட்டுக்கு 5 வந்து உங்களுக்கு தெரியும். 1 5ல முடிச்சிருக்கணும், இல்ல 0ல முடிச்சிருக்கணும். 10 வந்து உங்களுக்கு கடைசியில 0ல முடிஞ்சிருக்கணும். அடுத்தது நீங்க 9 வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? 3 4 9 உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? 3 4 9 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இதுலயும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து அதிகபட்சமா என்னன்னு கேட்பாங்கன்னா இந்த 9ல கேட்பாங்க. இன்னொன்னு வந்து 11. ஓகேவா? இந்த 11 வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். சரிங்களா? டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா டிவிசிபிலிட்டி ரூல்லே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 2 மற்றும் 3ஆல் ஆகிய எண்களால் வகுப்படும்னா அந்த எண் வந்து கண்டிப்பா 6ஆலையும் வந்து வகுப்படும் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 9ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 9ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண். மிகச்சிறியனா the smallest number. ஓகேவா? smallest 4 digit number. இப்ப இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த நம்பர் இருந்தா நம்ம பார்க்க போறோம். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இப்ப ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கிறோம், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி கொடுத்திருக்காங்களா? சோ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் 9ஆல் டிவைட் ஆகுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? 9ஆல் டிவைட் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொல்லணும் மிகச்சிறிய 4 இலக்க எண் எதுன்ட்டு. இப்போ 9ஆல் டிவைட் ஆகணும்னா அதுக்கான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோடைய இலக்கங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்னவா கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 9ன்னு கிடைக்கணும். இலக்கங்களின் கூடுதல் 9 கிடைக்கணும். அது என்ன இலக்கங்களின் கூடுதல்னா இப்போ இங்க 1 இருக்குன்னு வச்சுக்க, 1ஓட 0 கூட்டினா 1, மறுபடியும் 1 0 மறுபடியும் 1 இருக்கும். 1ஓட 1 கூட்டினா நம்மளுக்கு 2ன்னு வரும், 2ஓட 1 கூட்டினா 3ன்னு வரும். அப்ப இங்க இலக்கங்களின் கூடுதல் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3ன்னு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இலக்கங்களின் கூடுதல் 1 + 1 2 தான். ஏன்னா 0 இருந்துச்சுன்னா நம்ம 0 விட்டுற வேண்டியதுதான். அடுத்து இங்க பாருங்க 1 + 9 என்னன்னு வரும்? நம்மளுக்கு 10ன்னு வரும். மறுபடியும் இந்த இலக்கங்களை கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் 1ன்னு வரும். இந்த இடத்துல இலக்கங்களை கூட்டினீங்கன்னா 1 + 8 நம்மளுக்கு 9ன்னு வரும். அப்போ 9ன்னு எது வருதோ அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா 9ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும். இவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் படி நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் ஏ மட்டும் தான் 9ஆல் டிவைட் ஆகுமே. ஓகேவா? ஆப்ஷன்ல இவங்க கொடுத்திருக்கிறதுல 9 மட்டும் தான் 9ஆல் டிவைட் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்போ இதுல இருந்து நீங்க 9 கழிச்சு பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு 3 இலக்க எண்ணா மாறிடும். ஓகேவா? 9 கழிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அது ஒரு 3 இலக்க எண்ணா ஆகும். இப்போ இதுல இருந்து நீங்க 9 கழிச்சுனா என்ன ஆகும்? ஆன்சர் 999 வரும். ஓகேவா? அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அது ஒரு 3 இலக்க எண்ணா மாறிடுச்சு. இப்போ மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்கறாங்கனால நீங்க அதுல இருந்து அந்த நம்பரை கழிச்சிட்டீங்கன்னா அது வந்து இப்ப 4 இலக்கத்துல இருந்து 3ஆம் இலக்கத்துக்கு மாறிடும். ஓகேவா? சோ அத மாதிரி இருக்கிற கொஸ்டின் அத மாதிரி தான் வந்து நீங்க ஷார்ட்டா வந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. 2 எண்களின் கூடுதல் மற்றும் வித்தியாசம் முறையே 25 மற்றும் 13 ஆகும் எனில் அந்த எண்கள் யாவை? ஓகேவா? அதாவது வந்து 2 நம்பருடைய சம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 2 நம்பருடைய சம்மும் கொடுத்திருக்காங்க, அப்புறமாட்டுக்கு அதோடைய சப்ராக்ஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. சம்மேஷனும் கொடுத்தாங்க, சப்ராக்ஷன் கொடுத்திருக்காங்க. நான் 2 நம்பர் வந்து ஒரு நம்பர் எக்ஸ் வச்சுக்கிறேன், இன்னொரு நம்பர் ஒய்னு வச்சுக்கிறேன். இதோடைய சம் கூடுதல் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 25. அப்புறம் இதோடைய வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? இதோடைய வித்தியாசம் நம்மளுக்கு 13ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து இதுல எக்ஸ் அந்த ஒய் அந்த 2 நம்பர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டீங்களா? இது அப்படியே வந்து 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆகும்? +y -y கேன்சல் ஆயிடும். அடுத்தது வந்து இது 2x ஈக்குவல் டு 25 + ஒரு 13 நம்மளுக்கு என்ன வரும்? 8 3 38ன்னு வரும். அப்ப எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்ன வரும்? இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். சோ 38 ÷ 2 நம்மளுக்கு
19 கிடைக்கும். எக்ஸ்ன்றது நம்மளுக்கு 19. அவங்க 2 நம்பர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து நீங்க ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஒரு நம்பர் பார்த்தாலே 19 தெரிஞ்சிடுச்சு. அப்ப இதுதான் ஆன்சர் இருக்கும். நீங்க இல்ல இன்னும் ஸ்மார்ட்டா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ண எவ்வளவு வருது? 25 வருது. அதே வந்து நீங்க அதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 வரும். இங்கேயும் பாருங்க ஆப்ஷன்ல 15 + 10 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 25 வரும். ஆனா இன்னொரு கண்டிஷன், ரெண்டாவது கண்டிஷன் என்ன? சப்ட்ராக்ஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து 13 வரும். இது 13 வருமா? டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னதான் வரும்? அதுக்கு 5 தான் வரும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வந்துடும். கண்டிஷன் 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. கண்டிஷன் 2 தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்ப டிஃபரன்ஸ் பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 1, இந்த இடத்துல கூட்டினாலும் 25, டிஃபரன்ஸ் பார்த்தா நம்மளுக்கு 15. நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்னதான் வரணும்? 13 தான் வரணும். அப்ப இது எதுவுமே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணல? செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நீங்க ஆப்ஷன் வச்சு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. பின்வரும் நூற்றுள் எது விகிதமுறு எண்? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினும் வந்து நீங்க நம்பர் சிஸ்டம் நிறைய பார்க்கலாம். விகிதமுறு எண், விகிதமுறா எண், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? விகிதமுறு எண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எண்ட் இருக்கும். எண்ட் இருக்கும். அப்படி இல்லை அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? விகிதமுறை எண் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எண்ட் இருக்காது. அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போகவே போகாது. இந்த நீங்க பையன்றத வந்து நீங்க பாத்துப்பீங்க ஸ்கூல்ல. பைக்கான வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சொல்லிருப்பாங்க? 22/7. இந்த 22/7 ஒரு சில இடத்துல நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருவாங்க பாத்தீங்கன்னா 3.14 கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? 3.14 கொடுத்துருவாங்க. பட் ஆனா 3.14 முடிஞ்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதை தாண்டி இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸா போகாது. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்ப 2/3 நான் போடுறேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0.6666 இது மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து பாருங்க தொடர்ச்சியா வந்து ஒரே நம்பராகவே போயிட்டு இருக்கா. இது மாதிரி ஒரே நம்பராவா? அப்படி இல்லைன்னா 0.232323 இது மாதிரி ஒரே சீக்வன்ஸா 232323 அதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுனாலும் அதெல்லாம் வந்து விகிதமுறு எண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இவங்க நம்மள கேட்டிருக்கிறது வந்து விகிதமுறு எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அது வந்து ஒரு எண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னா சோ எண்ட் இருக்கணும். அதே மாதிரி இந்த √3 √5 எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் எல்லாம் போகும். நீங்க கால்குலேட்டர்ல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நிறைய நம்பர் போகும். ஒரு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாவும் இருக்காது. அது வந்து ஒரு கண்டினியூஷனே இருக்காம அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா 25 ரூட் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 5. அதுக்கு மேல நம்மள எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க 5 ரூட் எடுத்தீங்கனாலும் வந்து ஒரு நம்பர் வந்துட்டு அப்புறமாட்டு பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டே இருக்கும். 3 ரூட் எடுத்தாலும் அதே மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டே இருக்கும். சோ இது மாதிரி வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கிற நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு விகிதமுறு எண்ணா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களின் கூடுதல் வந்து 1434 ஆகும். அந்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? the sum of 3 consecutive numbers. consecutive நம்பர்ஸ்னால என்னது? தொடர்ச்சியா இருக்கிற நம்பர். இப்போ 1க்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா என்னன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா 2, 2க்கு அடுத்தது 3. இதெல்லாம் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்ப 7 எடுத்துனா 7, 8, 9 இதெல்லாம் என்னவா இருக்குது? அப்படியே தொடர்ச்சியா வருது. இதுதான் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்றாங்க. சோ அத மாதிரி வந்து ஏதோ ஒரு 3 நம்பர் கூட்டும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அதுவும் பாருங்க இந்த இடத்துல இரட்டைப்படை எண்கள்னு கொடுத்துருக்காங்க. இரட்டைப்படை எண்கள்னா அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? கன்சிக்யூட்டிவ்னா 2க்கு அப்புறமாட்டு கன்சிக்யூட்டிவ் வர இரட்டைப்படை எண் கேட்டீங்கன்னா 4, அடுத்தது 6, அடுத்தது 8. சோ இதுதான் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு பாருங்க. இப்ப 2, 4, 6, 8, 10 இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனா என்ன இருக்கும் டிஃபரன்ஸ்? காமனா 2, 2, 2ன்னு இருக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இப்ப பாருங்க இரட்டைப்படை எண்களின் கூடுதல் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 1434. அதாவது 3 தொடர்ச்சியான நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது நம்பர் நான் எக்ஸ் பிளஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா டிஃபரன்ஸ் 2 தானே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பாருங்க ஏன்னா இரட்டைப்படை எண்கள். அடுத்தது நான் எக்ஸ் பிளஸ் 4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இதோடைய கூடுதல் தான் எனக்கு என்னவா இருக்கும்? இதோடைய கூடுதல் தான் எனக்கு என்னவா இருக்கும் இந்த இடத்துல? 1434. ஓகேவா? சோ இது எல்லாமே நான் கூட்டிக்கிறேன். அப்படி கூட்டினா எனக்கு என்ன வரும்? ஒரு எக்ஸ், 2 எக்ஸ் பிளஸ் ஒரு 3 எக்ஸ். அப்போ 3x பிளஸ் வந்து 2 பிளஸ் ஒரு 4 நம்மளுக்கு என்ன வரும்? 6 ஈக்குவல் டு 1434. ஓகேவா? நம்மளுக்கு தேவையான என்ன? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப 3x ஈக்குவல் டு இந்த 6 அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். அப்போ 1434ல 6 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் ஒரு 4 அப்புறம் ஒரு 2 போயிடுச்சுன்னா 1428 கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா இந்த நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும். சோ நம்ம 3ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா எத்தனை 3 வரும்? 4 12 வரும். பேலன்ஸ் வந்து 2, 7 21, பேலன்ஸ் வந்து 1 வரும். 6 18. அப்போ 476 வருது. எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு வருது? 476. 476 தான் ஆன்சர்னு டிக் பண்ணிட போறீங்க. அது தப்பு.
நம்மள என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த சீரீஸ்ல மிகப்பெரிய எண் எது, இந்த இடத்துல எது மிகப்பெரிய எண்ணா இருக்கும், x+4 மிகப்பெரிய எண்ணா இருக்கும். சோ அப்போ x+4 இதுதான் x, நம்மளுக்கு 4 7 6 மிகப்பெரிய நம்பர். அது கூட நம்ம 4 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், 4 கூட்டினா நம்மளுக்கு வந்து 480 வரும். சோ 480 தான் என்னவா இருக்கும் அந்த சீக்வன்ஸ்ல மிகப்பெரிய நம்பரா இருக்கும். சரிங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இதே மாதிரி டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாத்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 0.25 பின்னமாக மாற்றிருக்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஒரு பாயிண்ட் வேல்யூல கொடுத்துட்டு அதை வந்து ஃபிராக்ஷனை மாற்ற சொல்லிருக்காங்கன்னா, இப்போ இதுல பாயிண்ட் பாருங்க, பாயிண்ட் அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்குதா. சோ 2 நம்பரா இருந்தா நம்ம அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா, சோ 100ஆல மல்டிப்ளை பண்றது 0.25 இருக்கிறத நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகாது, ஒரு முழு எண்ணெய் கிடைக்கும். 100ஆல மல்டிப்ளை பண்றீங்க, அப்படியே அதை வந்து என்ன பண்ணணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா வந்து இதோட வேல்யூ என்னது, 100 அடிச்சுட்டா உங்களுக்கு ஆன்சர் 1. சோ அதால தான் நம்ம 1ஆல மல்டிப்ளை பண்ணா மறுபடியும் அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. அதான் மீனிங். ஓகேங்களா, சோ இப்போ இது 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், இது 25/100 வருமா, 25/100. இதுக்கு மேல அடிச்சோம்னா ஒரு 25 25 4 25 100. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு வரும், 1/4 வரும். சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நீங்க இதை அப்படியே கூட ஈஸியா சொல்லலாம். 0.25 என்ன, 0.25 கால்வாசின்னு சொல்லுவோமா, 0.25 கால்வாசி, 0.75 நமக்கு முக்கால்வாசி, 0.5 நம்மளுக்கு பாதின்னு சொல்லுவோம். சோ கால்வாசினா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், 1/4 மென்ஷன் பண்ணுவோம். சோ அதே மாதிரி போயிட்டு போகுது. அப்போ 6/8 × 4. ஓகேவா, அடிச்சு கொடுத்தோம்னா 1 4 4 2 நாங்க 8 மாதிரி வச்சோம்னா 1 2 2 3 2 6 வரும். அப்ப எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, இந்த இடத்துல 3 கிடைக்குது. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இந்த இடத்துல எதனா ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு கூட உங்களை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சப்போஸ் இந்த இடத்துல 3 கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல எதனா ஒன்று எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கிற நம்பர் மாத்திட்டு இந்த இடத்துல 3 4 கொடுத்துட்டு இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க அதை கண்டுபிடிங்க. சோ அதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் வந்து நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல வந்து போட்டு சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா, சோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் இந்த இடத்துல டேரக்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 4 மட்டும் ஆன்சர் கொண்டு போயிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸ் கீழே இருந்துச்சு. ஓகேவா, அந்த நம்பர் எனக்கு 3 கொடுத்துட்டாங்க, கீழே இருக்கிற நம்பர் நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு இருந்தேன். அப்படி அப்புறம் 6/8 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு எக்ஸ் தானே வேணும்னா இந்த எக்ஸ் மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடுறோம். அப்ப இது என்ன ஆகும், 3 இந்த 6/8 நான் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போது இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 8/6 வரும். ஓகேவா, 8/6 இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் வரும். இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 1 3 2 3 6 மறுபடியும் 1 2 2 4 2 8 வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு வருது, இந்த இடத்துல 4 வருது. நீங்க எப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பாத்திரலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, a + b = 48 மற்றும் a ஈஸ்ட் b = 5:7 எனில் ஏவின் மதிப்பை காண்க. ஓகேவா, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் இது. இது எப்படின்றது கொஞ்சம் வந்து நிறைய பேர் குழப்பமாவே இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி a ஈஸ்ட் b கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இதோட சம்மேஷன் நீங்க கொடுத்துட்டு இருக்காங்கனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரேஷியோ கூட்டிடுங்க. கூட்டினா எவ்வளவு வரும், 5 + 7 கூட்டினா நம்மளுக்கு வந்து 12 வரும். ஓகேவா, அதோட பங்குகள் தான். ஓகே, மொத்தமா 12 பங்கு இருக்கு. ஏவும் பி சேர்த்து மொத்தம் 12 பங்கு. அந்த 12 பங்கு தான் நம்மளுக்கு எவ்வளவு, 48. புரியுதா எப்படின்றது? ஏன்றது ஒரு 5 பங்கா இருந்துச்சுன்னா பின்றது 7 பங்கா இருக்குது. அதுதான் வந்து ரேஷியோல சொல்றாங்க. அதாவது ஏன்றது நம்மளுக்கு 5 யூனிட்டா இருந்துச்சுன்னா பின்றது நம்மளுக்கு எத்தனை யூனிட்டா இருக்கும், 7 யூனிட்டா இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல ரேஷியோல சொல்லிருக்காங்க. அப்போ அதோடைய அந்த யூனிட்ஸோட கூடுதல் நம்மளுக்கு 12. அந்த 12 யூனிட் தான் வந்து இதோடைய டோட்டல் சம்மா இருக்குமா. சோ இதை எப்படி எழுதிக்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா 48 / 12 இப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு யூனிட்டோட மதிப்பு கிடைச்சிடும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏவின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ எத்தனை யூனிட் இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல, 5 யூனிட் இருக்குதா. சோ இன்ட்டு 5ன்னு போட்டுக்கங்க. ஓகேவா, இன்ட்டு எதை கேட்கறாங்களோ நீங்க அதை போட்டுங்க. சோ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 12 12 4 12 48 வருமா. சோ 4 × 5 நம்மளுக்கு என்னன்னு வருது, இந்த இடத்துல 20ன்னு வரும். சோ 20 தான் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஏவோட மதிப்பா இருக்கும். ஓகேவா, ஒரு சில கொஸ்டின் வந்து இது a + b எடுத்து பார்த்தா a - b கொடுத்துருவாங்க. ஓகேவா, வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அப்ப வித்தியாசம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பா வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா வித்தியாசம் பார்க்கணும். 5க்கும் 7க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன. ஓகேவா, சோ 5க்கும் 7க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்துட்டு அந்த வித்தியாசத்தை வச்சு நீங்க வந்து சம் போடணும். ஓகேவா, இந்த இடத்துல வித்தியாசம் கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய நம்பராகவும் கொடுத்துடலாம். ஓகேவா, இந்த இடத்துல 7 இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப இதுக்கு வித்தியாசம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், 2ன்னு வரும். ஏக்கும் பிக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து இந்த இடத்துல இவங்க வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இருக்கிற வித்தியாசம் 8னா ஏவோட மதிப்பு என்னன்றது அப்படிங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, இதுக்கான வித்தியாசம் என்ன 2, டோட்டலா இருக்கிற வித்தியாசம் என்னது 8. அந்த 8 பார்ட் தான் வந்து 2. ஓகேவா, இந்த 2 பங்கு தான் 8னா நம்மளுக்கு தேவை ஏன்றது நான் இந்த இடத்துல 7ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2
4 2 8. அப்ப 4 7 என்ன வரும் நம்மளுக்கு இந்த இடத்துல 28ன்னு வரும். சரிங்களா? புரிஞ்சுதா எப்படின்ட்டு? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. பின்னொரு ஒன்றில் மிகச்சிறிய விகிதத்தை தேர்ந்தெடுக்கும். மிகச்சிறிய விகிதம் அதாவது வந்து கொடுத்திருக்கிறதுல ரொம்பவே சின்ன ஃபிராக்ஷன் எதுன்றதை நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 1:1 நான் 1/1 எழுதிக்கிறேன். அடுத்தது 1/2, அடுத்தது 1/4, அடுத்தது 3/4. இதுல வந்து எது சின்ன ஃபிராக்ஷன்? இதுல எது சின்ன ஃபிராக்ஷன் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியானது இது. ஓகே, நீங்க இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். நம்ம ஃபிராக்ஷன்ல நம்ம எப்படி பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. வேற நம்பர் கொடுத்துருக்கும் போது 1:1 நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த கொஸ்டின் நீங்க கம்பேரே பண்ண தேவையில்லை. 1/1 என்னது? இது கண்டிப்பா 1 தான். 1 டிவைட் பண்ணா இது 1 வந்துடும். ஓகே, 1 1/2 நம்மளுக்கு என்னது? பாதி. பாதினா என்ன நம்மளுக்கு? 0.5. இது வந்து 0.5. 1/4 1/4 நம்மளுக்கு என்னது? நான் இப்பதான் சொன்னேன் கால்வாசி, கால் பங்கு. கால் பங்குன்னா நம்மளுக்கு 0.25. 3/4 3/4 நம்மளுக்கு முக்காவாசி. முக்காவாசினா நம்மளுக்கு என்னது? 0.75 நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல வந்து எது சின்னதுன்னு உங்களால சொல்லிட முடியுமா? 0.25 தான் இருக்கிறதுலே சின்னது. அப்போ 1:4 தான் நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல? மிகச்சிறிய மதிப்பா இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு வந்து வேற எதனா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1/1 ஒரு ஃபிராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. அது கூட நீங்க அடுத்து வர போற ஃபிராக்ஷன் 1/2. சோ இதை வந்து நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 × 1 2 ஆகும். 1 × 1 1 ஆகும். இப்போ இதுல எது சின்னதா இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா இந்த 1 தானே சின்னது. அப்போ இந்த ஃபிராக்ஷன் தான் வந்து சின்னதா இருக்கும். அப்போ 1/2 எடுத்துக்கணும். இந்த ஃபிராக்ஷன் வந்து வராதுன்னு விட்டுருங்க. அடுத்தது 1/4. ஓகேவா? 1/4. இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. கிராஸ்ல பண்ணோம்னா 4 1 4 2 1 2. இப்போ எது சின்னதா இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா 2 தான் சின்னது. அப்ப இந்த 1/4 தான் சின்ன ஃபிராக்ஷன். அப்ப அந்த 1/4 எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ 1/2 வராது. அடுத்தது இருக்கிறது நம்மளுக்கு 3/4. அதை கூட கம்பேர் பண்றோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 4 1 4. இப்போ வந்து எது சின்னதா இருக்கு? இது சின்னதா இருக்கு. மறுபடியும் இங்க 1/4 தான் சின்னதா இருக்கு. ஓகேவா? அப்ப 3/4 வராது. எது கடைசியில உங்களுக்கு சின்னதா வந்து நிக்குதோ அதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுல சிறிய ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பெருசுன்னு கேட்டாங்கன்னா நம்ம பெருசு வச்சு கம்பேர் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு பால் வியாபாரி 900 ml பாலும் 100 ml தண்ணீரும் கொண்ட ஒரு பாலை விற்கிறார். பாலுக்கும் தண்ணீருக்கும் உள்ள விகிதம் என்ன கேட்கறாங்க. ரேஷியோ பிட்வீன் த மில்க் அண்ட் வாட்டர். ஓகேவா? சோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். மில்க், அடுத்தது வாட்டருக்கு ரேஷியோவா? வாட்டர் எவ்வளவு நம்மளுக்கு? 100 ml. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ml தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னவா இருக்கு நம்மளுக்கு? சேம் யூனிட்ல இருக்கு. சேம் யூனிட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. கொடுக்கறது அப்படியே வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும் தான். ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஒரு ரேஷியோ நம்மளுக்கு? 1/1 வரும். இதுவே வந்து ஒரு சில கொஸ்டின்ல வந்து ஒரு பால் வியாபாரி 9 லிட்டர் பாலுக்கு 100 ml தண்ணி சேர்க்கிறாரு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து 900 கொடுக்காம 9 லிட்டர்னு கொடுத்திருந்தாங்கன்னா, 9 லிட்டர்னு கொடுத்தாங்க. லிட்டர்னா நம்மளுக்கு வந்து எத்தனை மில்லி லிட்டர்? நம்ம எப்பயுமே வந்து சின்ன யூனிட்டா வந்து கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல இதுல சின்ன யூனிட்ல சின்ன வேல்யூவா வந்துடும். ஓகேவா? சோ சின்ன யூனிட்டா கம்பேர் பண்ணும்போது இப்போ 9 லிட்டர் வந்து நம்ம மில்லி லிட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 1 லிட்டர் நம்மளுக்கு வந்து 1000 மில்லி லிட்டரா? 1 லிட்டர் நம்மளுக்கு 1000 மில்லி லிட்டர். சோ அப்போ 9 லிட்டர் நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 900, அதாவது 9000 மில்லி லிட்டர் வரும். அப்போ 9000 மில்லி லிட்டர், அது வந்து எவ்வளவு மில்லி லிட்டர் தண்ணி சேர்க்கறாங்க? 100 மில்லி லிட்டர் தண்ணி சேர்க்கறாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிட்டு 90:1 ரேஷியோ வரும். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்ல உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணணும்னு எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா, நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் பால் குடுத்துருங்க, அடுத்து மில்க் குடுத்துருங்க, அதோட ரேஷியோ வந்து நீங்க சொல்லுங்க. ஒரு சில கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர்ல கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பால் கொடுத்து, ரெண்டாவது வந்து வாட்டர் தான் கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது வந்து வாட்டருக்கும் மில்க்குக்கும் இருக்கிற ரேஷியோ என்ன? உல்டாவை மாத்தி போட்டு கேட்டுருவாங்க. எப்படி? உல்டாவை மாத்தி கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும் போது நம்மள வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வாட்டர் தான் எடுத்துக்கணும். அப்போ வாட்டர்னா 100, மில்க்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 900. அப்ப இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணா 1:9 வரும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த இடத்துல போயிட்டு இருக்கிற கொஸ்டின் நம்மளுக்கு என்னது? மில்க்குக்கும் வாட்டருக்கும் இருக்கிற ரேஷியோ தான். அப்போ 9:1 தான் இந்த இடத்துல ஆன்சர். ஓகே, வாட்டர் மில்க்னு கேட்டாங்கன்னா மாறிடும் 1:9. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு வகுப்பின் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 65 ஆகும். இதில் 30 பேர் மாணவிகள். வகுப்பின் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் இடையேயான விகிதத்தை காண்க. அதாவது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, 65 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டோட்டலா.
டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 65 மாணவர்கள் இருக்காங்க. இதுல வந்து கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேரு? கேர்ள்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் கொடுத்துட்டாங்க? 30 பேர்னு கொடுத்துட்டாங்க. அவங்க நம்மள கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்த மாணவர்கள், அதாவது வந்து டோட்டல் ஹோல் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ, ஓகேவா, மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையேயான விகிதத்தை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையேயான விகிதம். அப்ப மொத்த மாணவர்கள் எவ்வளவு? நம்மளுக்கு 65 பேர். அடுத்தது மாணவிகள் எண்ணிக்கை நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல 30. ஓகேவா, ரெண்டுமே அவங்களே கொடுத்துட்ட வேல்யூ. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது நம்ம 5ஆம் வகுப்புல அடிச்சோம்னா இது வந்து 13 வாட்டி வரும். இது எத்தனை வாட்டி வரும்? 6 வாட்டி வரும். அப்ப 13:6 தான் இதோடைய ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா. ஒரு சில கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாணவிகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்களா, ஆனா உங்களுக்கு கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதத்தை காணும்னு கேட்டுருவாங்க. மாணவர்கள்னா பாய்ஸ், ஓகே, பாய்ஸும் கேர்ள்ஸுக்கு இருக்கிற ரேஷியோ கேட்டுருவாங்க. 65 பேர்ல வந்து 30 பேர் கேர்ள்ஸ். அப்ப பாய்ஸ் எவ்வளவுதான் இருப்பாங்க? 35 பேர் இருப்பாங்களா? சோ வந்து அப்ப பாய்ஸ் வந்து 35 பேர் இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் வந்து எவ்வளவு இருப்பாங்க? 30 இருப்பாங்க. இதுக்கான ரேஷியோ என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 7:6 இருக்கும். ஓகே, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. இது வந்து அதே மாதிரி கொடுத்துட்டு சேம் பேட்டர்ன்ல கொடுத்துட்டு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கு ரேஷியோ என்னன்றத கேட்டுருவாங்க. எப்படி கேட்டுறாங்கன்னா, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் ரேஷியோ, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கு ரேஷியோனா அப்படியே உல்டா மாறுமா 6:7 வரும். ஓகே, கொஸ்டின் வந்து கொஞ்சம் இந்த ஃபிராக்ஷன் ரேஷியோ கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டீப்பா வந்து படிச்சு பாருங்க. என்ன கேட்டிருக்கன்றத தெளிவா படிங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? பின்வரும் பின்னங்களில் எது 5% சமமானது? பார்த்தோன்னே சொல்லலாம் 1/20 தான். எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நிறைய பேர் மனப்பாடமே பண்ணி வச்சிருப்பாங்க. 5%, 5% நம்ம வந்து என்ன மாத்திரம் ஒரு ஃபிராக்ஷனா மாத்த போறோம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா சதவீதத்தை ரிமூவ் பண்ண போறோம். சதவீதத்தை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை நம்ம 1/100 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்ப இது நம்ம சதவீதத்தை ரிமூவ் பண்றோம்னா 1/100 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 5 × 1/100, 5 × 1/100. இப்ப நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 4×5 = 25, 100 வரும். ஓகேவா, அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 1/20 வருது. இதுவே வந்து 25% எவ்வளோ இப்படின்னு கேட்கலாம். 25% எவ்வளோ? 25% என்ன பண்ணலாம்? இப்போ 25 × 1/100. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? ஒரு வாட்டி வரும், 4 வாட்டி வரும். ஆன்சர் நம்மளுக்கு 1/4. இதெல்லாம் டிஃபால்ட்டா நிறைய பேர் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து 75%. 75%னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாவே சொல்லலாம் 3/4. ஓகேவா, 1/2னா சொல்லிடுவீங்களா? 1/2னா எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 50%. அப்போ 1/25%னா கால்வாசி. கால் பங்குன்னா நம்ம ரேஷியோல எப்படி சொல்லுவோம்? 1/4 சொல்லுவோம். 75னா நம்மளுக்கு வந்து முக்காவாசி. முக்காவாசி நம்ம ரேஷியோல என்னன்னு சொல்லுவோம்? 3/4 சொல்ல போறோம். ஓகேங்களா, சோ அத மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இதுவே வந்து அடுத்தது உங்களை 5%, இதுவே உங்களை 4% அப்படின்னு கேட்பாங்க. 4%. 4%னா என்ன? அப்ப 4/100 கூட நீங்க போட்டுங்க. 4/100 அடிச்சு ஊத்தனா ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ 1/25 அதுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? சோ ரேஷியோல மாத்த சொல்லி கேட்கறாங்க. ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்து ரேஷியோல மாத்த சொல்லி கேட்கறாங்கன்னா ஒண்ணு மேல நீங்க என்ன பண்ணணும்? 100ஆல அதை டிவைட் பண்ணிடலே போதும். ஓகேங்களா, இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஷியோல கொடுத்துட்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு அதை வந்து உங்களை வந்து பர்சன்டேஜா மாத்துன்னு சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணா 100ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேவா, சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 50 லிட்டரில் 20% இதற்கு சமம். 50 லிட்டர்ல 20% எவ்வளோன்னு கேட்கறாங்க. ரொம்பவே ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா, 20% எவ்வளோ? 50 லிட்டர்ல 50ன்றது நம்மளுக்கு அப்ப எவ்வளவு இருக்கும்? 100%. 100% எனக்கு 50. எனக்கு தேவை வந்து 20% எவ்வளோன்றது தான் எனக்கு தேவை. அப்ப 20% எவ்வளோன்றத நான் வந்து ஈஸியா எப்படி சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு 0 ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் ஒரு 0 ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, அப்ப என்ன ஆகுது? இது இங்க 10%னா 5 வருதா? 10%னா எனக்கு 5. அப்போ 10% 5னா என்னால 20% எவ்வளோன்னு சொல்லிட முடியுமா? 10% 5. அப்ப 20% எவ்வளவா இருக்கு? எனக்கு 5 + 5 எனக்கு 10ன்னு வரும். சோ வந்து அப்போ 10 லிட்டர் தான் வந்து என்னவா இருக்கும்? எனக்கு 20% இருக்கும். ஓகேவா, இப்படி நீங்க சொல்லலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குதுன்னா, இப்போ 50ன்றது நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 100%. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும்? நம்மளுக்கு தெரிய வேண்டியது 20% எவ்வளோன்றது தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா ஓர் 20 பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓர் 20 ஐ 100ன்னு வருமா? ஸோ இதை நம்ம இந்த பாக்ஸ் மெத்தட்ல எப்படிலாம் கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
டிவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராஸ்ல வரும்போது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? கிராஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல எனக்கு வேல்யூ தெரியல, அதை எக்ஸ் வச்சு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5 வந்துச்சா, இப்போ 4 5 5 5 100. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். இந்த இடத்துல இதை நான் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 × x எனக்கு எக்ஸ்ன்னு வரப்போகுது. 10 × 1 எனக்கு மறுபடியும் இந்த இடத்துல 10ன்னு வரப்போகுது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? இந்த இடத்துல 10ன்னு வருது. ஓகேங்களா? இந்த மெத்தட் நீங்க பாக்ஸ் மெத்தட் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ரேஷியோ, பர்சன்டேஜ், அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கிற அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நம்ம பாக்ஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்ல கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க பாருங்க. 83/500 சதவீதமாக மாற்றோம். நான் இதுதான் ஒன்று சொன்னேன். உங்களுக்கு வந்து ஒரு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்கத நீங்க என்னவா மாற்ற சொல்லிப்பாங்க? சதவீதமா மாற்ற சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப 83/500 இருக்குது. இதை வந்து என்னவா மாற்ற சொல்லிருக்காங்க? சதவீதமா மாற்ற சொல்லிருக்காங்க. சதவீதமா மாத்திரம்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இதை வந்து நம்ம 5ஆல அடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் இந்த இடத்துல பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடிச்சோம்னா 4 5 5 5 பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 3 வரும். 3னா அப்ப 33. 33ல எத்தனை 5 இருக்கும்? 6 5 30. பேலன்ஸ் வந்து 3 வரும். 3ல வந்து 5 இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல 0 சாத்தினா என்ன ஆகும்? 30. 30ல எத்தனை 5 இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? 6 வாட் இருக்குமா? அப்ப எவ்வளவு வரும்? 16.6%. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதுவே உங்களை வந்து இப்போ ஃபிராக்ஷன்ல இருக்கிறத என்ன மாற்ற சொல்லிருக்காங்க? சதவீதமா மாற்ற சொல்லிருக்காங்கன்னா 100ஆல் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இதுவே வந்து ஃபிராக்ஷன்ல ஆல்ரெடி வந்து டெசிமல்ல இருக்குது, அப்படி இல்லை ஏதோ ஒரு இதுவா இருக்குது, நீங்க வந்து அதுல சதவீதத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க 100ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு நபர் தனது வருமானத்தில் 24% உணவுக்கும் 62% பொழுதுபோக்கும் செலவு செய்து ரூபாய் 6300 சேமித்தால் அவரின் மொத்த வருமானம் என்ன? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு நபர் தனது வருமானத்தில், அதாவது வந்து அவருக்கு வந்து இன்கம் வருது, அந்த இன்கம்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 25% எதுக்காக ஸ்பெண்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்காக. அடுத்தது 62% அவர் என்ன பண்றாரு? என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஸ்பெண்ட் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? அதை செலவு பண்ணிடுறாருன்னு தான் அர்த்தம். அப்போ வந்து அவருடைய வருமானன்றது நம்மளுக்கு 100%. ஓகேவா? அவருடைய வருமானத்தை நம்மளுக்கு 100%. இவர் வந்து செலவு பண்ணதெல்லாம் என்ன பாருங்க, 24% செலவு பண்ணிட்டாரு, 62% செலவு பண்ணிட்டாரு. அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, he saves 6300 rupees. அதாவது வந்து 6300 ரூபாய் என்ன பண்றாரு? சேமிக்கிறார். அப்ப இது செலவு பண்ண பர்சன்டேஜ். அப்ப 24 62 உனக்கு செலவு பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த பர்சன்டேஜ் 100ல பேலன்ஸ் இருக்கிற பர்சன்டேஜ் தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? சேவ் பண்ணிருப்பாரு. அப்போ 24 பிளஸ் வந்து ஒரு 62, இது வந்துட்டு அது செலவு பண்ணது தானே. அப்ப இது கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? டோட்டலா செலவு பண்ணுது இது 6, இது வந்து 8. அப்ப 86% அவர் டோட்டலா வந்து செலவு பண்ணிட்டாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் சேமிக்கிறாரு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது தானே அவர் வந்து சேவ் பண்ணுவாரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 14. அது எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 100%, 100%ல 86% வந்து செலவு பண்ணிட்டாரு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது வந்து 14% இருக்கு. அந்த 14% நம்மளுக்கு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. 14% நம்மளுக்கு எவ்வளவு? அதான் சேமிக்கிறாரு 6300 ரூபாய். ஓகேவா? 6300. இப்போ அவருடைய வருமானம் என்னன்றத கேட்டிருக்காங்க. இப்ப அந்த 100% எவ்வளவு? இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் மெத்தட்ல நம்ம இதை சால்வ் பண்றோம்னா, இப்போ எதால அடிக்கலாம்? இந்த இது ஸ்டேட்ல பாருங்க, அடிச்சோம்னா 7ஆம் வாய்ப்பாடுல அடிக்கும் போது 2 14 2 7 14 வரும். இது வந்து 9 7 63 2 0க்கு 2 0 அப்படியே போட்டு வேண்டியதான். 2ஆம் வாய்ப்பாடுல 900 அடிச்சோம்னா 1 2 2 452 நம்மளுக்கு 900 வருமா? அடுத்தது இதுக்கு மேல வேற எதுவும் அடிக்க முடியுமா? இதுக்கு மேல வேற எதுவும் அடிக்க முடியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, 1 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணா இது எக்ஸ் தான் வரப்போகுது. இந்த 450 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100. ஸோ 450 பிளஸ் ஒரு 100 நம்மளுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 450. 100 மல்டிப்ளை பண்ணுவோம், 2 0 வந்து எக்ஸ்ட்ரா போட சேர்ந்து. அப்ப அவரோட சம்பளம் எவ்வளவா இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல? 45,000 இருக்கும். சரிங்களா? அவரு இந்த இடத்துல வந்து செலவு பண்றது தான் 24% செலவு பண்றாரு, 62% செலவு பண்றாரு. அப்ப அது வந்து அவருடைய இன்கம்ல கழிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது தான் அவர் வந்து சேவ் பண்றதுனா அப்ப 14% தான் சேவ் பண்ணிருக்கான்றது மீன் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு இதுவே வந்து மாணவர்கள் வச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒரு வகுப்புல வந்து டோட்டலா இவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க,
இதே இன்கம்ல கூட உங்களுக்கு சொல்லலாம், டோட்டலா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறதுல வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு சேமிப்பாரு, இத்தனை பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணிட்டாருன்னா எவ்வளவு வந்து சேமிப்பாரு அப்படின்னு கேட்பாங்க. அவர் செலவு பண்ண பர்சன்டேஜை வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து அவர் வந்து எவ்வளவு சேமிக்கிறாருன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு வருமானம், மொத்த வருமானம் கொடுத்தா 100% கொடுத்துட்டு அவர் செலவு பண்ண அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து எவ்வளவு சேவ் பண்றாருன்னா இருக்கிறத டிஃபரன்ஸ் பார்த்துட்டு நீங்க டிஃபரன்ஸ் மட்டும் வச்சு எவ்வளவு சேமிக்கிறாருன்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது ரெண்டுத்தையும் நவுன் வேல்யூவா கொடுத்துட்டு இது ஒண்ணு அன்னவுன் வேல்யூவா கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு எண்ணின் 40% என்பது 20 எண்ணில் அந்த எண்ணில் 25% என்னவாக இருக்கும்? 40% 20. இதுக்கும் பாக்ஸ் மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. 40%ன்றது நம்மளுக்கு என்னது? 20. அந்த எண்ணின் 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 25% நம்மளுக்கு என்ன? அவ்வளவுதான். இது அடிச்சு கொடுத்தோம்னா 2 வாட்டி வருமா? இது ஒரு வாட்டி வரும். ஒரு 20 20 2 20 40. இதுக்கு மேல நம்ம இதை அடிக்க முடியுமா? இதுக்கு மேல அடிக்க முடியாது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இது 2x வரும், இது ஈக்குவல் டு 25. 2x 25 நம்மளுக்கு x தான். அப்ப x ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 2 நம்மளுக்கு என்ன வரும்? 12.5 வரும். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இதுக்கு 12.5. அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? 40% நம்மளுக்கு 20னா கண்டிப்பா 25% அதை விட கம்மியா தான் வந்திருக்கும். அப்போ 12.5ன்றது கரெக்டான ஆன்சரா தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா 80 வராது, 125 வராது, அதை நம்ம சொல்லிடலாம். சரியா? ஏன்னா 40%னா 20, அதை விட கம்மியாகும் போது என்னவா இருக்கும்? கண்டிப்பா அதை விட வந்து மதிப்பு வந்து கம்மியா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட கம்மியா இருக்கிற மதிப்பு ஒண்ணு ஆப்ஷன் சி 12.5 மட்டும்தான் அப்படின்னு நீங்க வந்து ஹெல்மெட் பண்ணி போடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு தொலைக்காட்சி 7500 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 10,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அந்த தொலைக்காட்சி எத்தனை சதவீதம் லாபம் ஈட்டப்பட்டது? தொலைக்காட்சி வந்து எவ்வளவுக்கு வாங்கிருக்காருன்னா 7500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா? 7500 ரூபாய்க்கு வாங்கின அந்த பொருள் அவர் எவ்வளவு லாபம் வச்சு வித்துருக்காரு? 10,000 ரூபாய்க்கு வித்துருக்காரு. அப்ப எவ்வளவுதான் லாபம் வச்சிருப்பாரு? நல்லாவே தெரியுதா? 2500 ரூபாய் லாபம்னு வச்சிருப்பாரு. அப்ப அந்த 2500 ரூபாய் தான் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இதுல வந்து அவங்க வந்து சொல்லிருக்கிறது என்னது? வாங்கின விலை வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 7500. நீங்க வந்து ப்ராஃபிட்கான பர்சன்டேஜ் ஃபார்முலாலாம் நீங்க இந்த இடத்துல பார்க்க தேவை. ஓகேவா? நல்ல கான்செப்டாவே யோசிச்சு பாருங்க. 7500 ரூபான்றது நம்மளுக்கு என்னவா இருக்கும்? இந்த இடத்துல 100% இருக்கும். ஓகேவா? சோ இந்த 7500ன்றது நம்மளுக்கு 100%. இனிஷியலா இருக்கிறது நம்ம எப்பவுமே 100% வச்சுக்கோம். இதுல வந்து அவர் எவ்வளவு லாபம் வச்சுருக்காங்க? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப லாபம் மட்டும் எவ்வளவு, ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவா இருக்கும்? 2500. அப்ப அந்த 2500ன்றது அதுல வந்து எவ்வளவுன்றத நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்தது இன்னும் எப்படி அடிக்கலாம்? 25 75 ஒரு 25 25 25 75 இதுக்கு 2 0க்கு அப்படியே சேர்த்துக்கலாம். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 3x ஈக்குவல் டு 100. 3x ஈக்குவல் டு 100. நம்மளுக்கு தேவை x மட்டும் தான். x தான் அதோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்ப x ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 3. 100 டிவைடட் பை 3 தான் நம்மளுக்கு வந்து 33.33 தான் ஆன்சர். அது நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஒரு 3 10ல எத்தனை 3 இருக்கும்? 3 இருக்கும். பேலன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 1 வரும். மறுபடியும் இது 10 வாங்க. 10ல எத்தனை வாட்டி இருக்கும்? 3 வாட்டி இருக்கும். ஓகேவா? சோ இது மாதிரி அப்போ 3ல ஆரம்பிக்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏ தான். இதுக்கு மேல நீங்க அடிச்சா மறுபடியும் 1 வரும். 1 மறுபடியும் பாயிண்ட் வச்சு இந்த 0 பார்த்தீங்கன்னா 10 3 இது மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து 33 1/3% கொடுத்திருப்பாங்க. ஓகே, 33 1/3%. அது என்ன 1/3னா இந்த இடத்துல நீங்க வந்து 33 வந்துருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு? 1 தானே இருக்கும். அந்த 100ல அந்த இடத்துல பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அப்போ வந்து 1 டிவைட் பை இருக்கிற 3 போட்டீங்கன்னா அது கலப்பு குணத்துல வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு கடைக்காரர் 500 என விலையிடப்பட்ட ஒரு பொருளின் மீது 20% தள்ளுபடி அளிக்கிறார். அப்பொருளின் விற்பனை விலையை கண்டறியும். டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பொருள் வந்து 500 ரூபாய். ஓகேவா? 500 ரூபான்ட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க? மார்க் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா 500 ரூபாய்க்கு அவர் வந்து வாங்கியிருக்க மாட்டார். அவர் வந்து ஏதோ ஒரு காஸ்ட்டுக்கு வாங்கியிருப்பாரு. ஆனா வந்து அந்த பொருள் மேல அவர் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாரு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு. ஓகேவா? அப்படின்னா அது வந்து மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 500 ரூபான்றது நம்மளுக்கு மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 100% பார்க்கணும். ஓகேவா? 100%. இதுல வந்து அவர் எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாருன்னா 20% தள்ளுபடி கொடுக்குறாரு. 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பா. 80% தான் அப்ப அந்த பொருளோட விலையா இருக்கும். ஓகே, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? 80% அந்த பொருளோட விலையா இருக்கும். ஓகேவா? அப்படின்னா அந்த பொருள் எவ்வளவு இதை விற்பார்? அவரு 80% தான் விற்பார். அப்போ அந்த 80% நீங்க எவ்வளவுன்றத
கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? 500 பண்றது நம்மளுக்கு 100%னா 80% எவ்வளோ? அப்படி இல்லைன்னா நீங்க வந்து 20% எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு ஒரிஜினல் ரேட்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். 80% கண்டுபிடிச்சிடலாமே. ஒரு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 5 × 80, I 8 40, அப்போ x = 40. அப்போ இன்னொரு ஜீரோ இருக்குங்களா, ஜீரோ சேர்த்துறோம். அப்போ எவ்வளவு வருது நம்மளுக்கு? 400 ரூபாய்னு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் மெத்தட் வச்சு தான் நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணலாம், பர்சன்டேஜ்ல வர சம்மும் சால்வ் பண்ணலாம், டைம் அண்ட் ஒர்க்ல வந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் சி 400 ரூபாய்க்கு வித்துருப்பாரு. 80%னா இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 400 ரூபான்னு வருது. ஓகேங்களா? இதுல நீங்க 20% கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? 100% உங்களுக்கு எந்த 500, அப்போ 10% உங்களுக்கு எவ்வளவா இருக்கும்? 50. இன்னொரு 10% அது ஒரு 50. டோட்டல் எவ்வளவு வரும்? 100. அப்ப 20% நம்மளுக்கு என்னது? 20% நம்மளுக்கு 100. அப்ப இந்த 100 தான் வந்து தள்ளுபடியா கொடுக்குறாரு. 500 ரூபாய் 100 ரூபாய் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 400 ரூபாய் வரும். அப்படி நீங்க வந்து ஈஸியா யோசிச்சு போட்டலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 5000 அசலுக்கு 6% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. ஓகேவா? தனி வட்டியை கண்டறியும். இது தனி வட்டி. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல நல்லாவே பார்த்துருப்பீங்க. SI = PNR / 100. நீங்க இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போறதுனால போடலாம், இல்லைன்னா நான் சொல்ற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. 6% வந்து ஆண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து 6% வட்டி. அப்ப 2 வருஷத்துக்கு வந்து எவ்வளவா இருக்கும்? 6 × 2 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 12%. அப்ப 12% என்னவா இருந்திருக்கும்? வட்டியா இருந்திருக்கும். அந்த 12% தான் அவருக்கு வந்து என்னவா இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? அசல்ன்றது தான் நம்மளுக்கு வந்து 100%. ஸோ இந்த 5000 நம்மளுக்கு 100% இருந்துச்சுன்னா அப்ப 12% எவ்வளவுன்றது நம்ம கண்டுபிடிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே கேட்டிருக்கோம். அப்ப 12% மட்டும் கண்டுபிடிங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ 50 × 12, 5 12 நம்மளுக்கு என்ன வரும்? 60. அந்த ஒரு ஜீரோ வந்து அப்படியே ஜீரோ சேர்த்துங்க. அப்போ வந்து எவ்வளவு வருது நம்மளுக்கு ஆன்சர்? 600 வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சலாம். நீங்க PNR/100ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 600 தான் வரும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லுங்க பாருங்க. ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 1800 எண்ணில் அசலை கண்டறியும். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? இந்த இடத்துல இந்த 100% எவ்வளோ, 100% எவ்வளோன்றத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லிட்டாங்க 6% தான் வட்டி விகிதம். ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி விகிதம். அந்த வட்டி விகிதம் சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கான வட்டி விகிதம் தான். ஓகே, ஆண்டுக்கு 6% வட்டி விகிதம் 5 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப IR நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 30. அப்ப அந்த 30% நம்மளுக்கு வந்து தனி வட்டியா கிடைச்சிருக்கு. இந்த 30% நம்மளுக்கு என்னது? இந்த 1800. ஓகேவா? 30% நம்மளுக்கு 1800. இப்ப உங்களால 100% கண்டுபிடிக்க முடியுமா? 30% எனக்கு எவ்வளவு? இந்த இடத்துல 30% எனக்கு 1800. 30% எனக்கு 1800னா 100% நம்மளுக்கு எவ்வளோ? அதான் நம்ம கண்டுபிடிப்போம். அதான் நம்மளுக்கு அசலா இருக்கும். சோ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 லட்சம்னா 1 3 6 18 60 வரும். இதுக்கு மேல அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இது எக்ஸ்ன்னு ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 100 × 60 நம்மளுக்கு என்ன வரும்? 6000 வரும். ஸோ வந்து அமௌண்ட் எவ்வளவு இந்த இடத்துல நம்மளுக்கு? இந்த இடத்துல 6000 ரூபாவா இருக்கும். ஓகேவா? நீங்க PNR/100ல கூட நீங்க ஃபார்முலா போட்டு பார்க்கலாம். PNR/100 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து 1800. P வந்து நம்மளுக்கு தெரியாது, N வந்து நம்மளுக்கு 5, R நம்மளுக்கு என்ன வரும்? R நம்மளுக்கு 6 /100. நம்ம அங்க பண்ண மெத்தட் தான் இந்த இடத்துல ஃபார்முலா பண்றோம். ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த 100 வந்து இந்த சைடு வந்துருமா? அப்ப 1800 இன்ட்டு இந்த டிவைட்ல இருக்க 100 இந்த சைடு வந்துச்சுன்னா 100. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த 5/6 மேல வந்து மல்டிபிகேஷன். அப்ப இந்த சைடு வரும்போது டிவிஷன் வந்துடும். ஸோ 5 × 6 அது வந்து Pன்னு வந்துடும். ஓகேவா? இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா இப்போ 6 லட்சம்னா 1 6 6 3 18 2 0. ஓகேவா? அடுத்து நம்ம அடிக்க போறோம்னா 1 5 5 6 5 30, இந்த ஒரு 0க்கு 0. இப்போ 60 × 100 வருது. அப்போ டேரக்டா இந்த இடத்துலயும் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வருது? 6000 தான் வருது. ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் நீங்க கன்வென்ட்டா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 5000க்கு 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி 1500 எண்ணில் வட்டி விகிதத்தை கண்டிரும். 5000 ரூபாய்க்கு வந்து 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வருது? 1500 ரூபாய் வருது. அப்படின்னா வட்டி விகிதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ நம்ம டைரக்டாவே இது பார்த்துட்டு வந்து ஈஸியா சொல்லலாம் 10%. டைரக்டாவே 10% சொல்லலாம். ஏன்னா 3 வருஷத்துக்கு வந்து 1500 ரூபாய் வட்டி கிடைக்குது. நம்மளுக்கு வந்து வருஷம்
எவ்வளோன்றது தெரிஞ்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தனி வட்டி கணிப்போம். அது பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி வீதம் வந்து நம்மளுக்கு வந்து 10% இருந்துச்சுன்னா இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா, எத்தனை வருஷத்துக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 × 10 நம்மளுக்கு என்ன வரும், அந்த இடத்துல 30%. அப்போ 30% தான் எனக்கு வந்து 1500. 30% எனக்கு 1500 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 100%ன்றது எவ்வளவா இருக்கும், நீங்க அப்படி வந்து நீங்க வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து 5000 வரும். ஓகேவா, நீங்க அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்களா 1500, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 1500. இதை நீங்க 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. 3 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும், 4×3 = 15, 2 0க்கு 2 0 வந்துடும். அப்போ 500. அப்போ வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வட்டி, ஒரு வருஷத்துக்கு வந்து 500 ரூபான்னு வருது. ஓகேவா, 1 இயருக்கு வந்து 500 ரூபாய் வட்டி. அப்ப அந்த 500 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ், 500 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜா இருக்கும். இப்ப 5000ன்றது எனக்கு 100%. 5000 100%. அப்ப 500ன்றது என்னவா இருக்கு, எனக்கு கண்டிப்பா பார்த்தோன்னே சொல்லலாமா 10%ன்றது. ஏன்னா ஒரு 0க்கு ஒரு 0 குறைஞ்சிட்டு இருக்குது, அவ்வளவுதான். 500 நமக்கு 10%, ஆன்சர் 10%. நீங்க SI = P/100 அந்த ஃபார்முலாலையும் போட்டு கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து இப்போ கொடுத்துருக்க கடைசியா கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு வராங்க. ரொம்பவே ஈஸியா அந்த P/100 அந்த ஒரு ஃபார்ம்ல மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க போட்டு வந்துருங்க. கான்செப்ட் இருந்துச்சுன்னா இதை மாதிரி போடுங்க, இல்லைன்னா நீங்க P/100லயே போட்டுட்டு வாங்க. ஓகேவா, சரி இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆண்டுக்கு 15% தனி வட்டி வீதத்தில் 2100 ரூபாய்க்கு 1575 ரூபாய் வட்டியாக கிடைக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும். கொஞ்சம் நம்பர்ஸாவே வந்திருக்கு, நமக்கு 0 இருக்கும்போது நம்ம வந்து பர்சன்டேஜ்ல பார்த்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இதில் நம்பராகவே இருக்குது. நம்ம அப்போ SI = P/100 அந்த ஃபார்ம்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ SI = P/100 நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1575. 1575. அடுத்ததும் நம்மளுக்கு வந்து Pன்றது நம்மளுக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க, அசல் இந்த இடத்துல 2100 ரூபான்னு சொல்லிருக்காங்க. Nன்றதுக்கு எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்ன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ N அப்படியே வச்சுட்டு R வந்து நம்மளுக்கு வந்து 15 / 100. ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தான் தேவை, மற்ற வேல்யூஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும், அப்ப N = 1575 / 21 × 15 வரும். 21 × 15 வரும். ஸோ இதை வந்து நான் 15ஆம் படில என்ன அடிக்க முடியும், அடிச்சோம்னா ஓர் 15 15 ஓர் 15 15. அடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு 7 தான் இருக்குது. 7ல வந்து 15 இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. 7ல தான் நீங்க பார்க்கணும், 75 சேர்த்து பார்க்காதீங்க. 7 மட்டும் பாத்தீங்கன்னா 15 இருக்காது. அப்ப இல்லைன்றதுனால அந்த இடத்துல ஒரு 0 சேர்த்துட்டு இந்த 7 வந்து அடுத்த நம்பர் கூட சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தா என்ன ஆகும், 75. 75ல எத்தனை 15 இருக்கும், 5 வாட்டி வரும். ஓகேவா, அப்ப எவ்வளவு வருது, 105. 105 / 21. 21 எத்தனை வாட்டி வந்து 105 இருக்கும். ஓகேவா, 21 ஒரு 21 21 I21 125. ஓகேவா, நீங்க 5 வாய்ப்பாடு படிப்பீங்கன்னா I1 5 I2 10 105 வந்துடும். ஓகேவா, அப்ப N = என்னன்னு வருது இந்த இடத்துல, N = 5 இயர்ஸ்னு வருது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு N கேட்கறாங்கன்னா மட்டும் நீங்க இந்த மாதிரி மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா, இன்னொரு மெத்தட் இருக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப குழப்பமா போயிடும். என்னுக்கு அதாவது காலம் வருஷம் மட்டும் கேட்கறாங்கன்னா நீங்க இந்த மெத்தடே P/100 ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா, சரி உங்களுக்கு கேட்கறதுனால SI = இந்த P/100 எதனா ஒரு வேல்யூ தான் அன்னோனா வச்சுட்டு மற்ற வேல்யூஸ்லாம் 3 வேல்யூ கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து நல்லா கிளியரா பார்த்து வச்சுங்க, ஈஸியா வந்து 2 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இப்ப கேட்டிருக்கிற கொஸ்டின்ல வந்து உடனே இந்த சராசரி முடிஞ்ச அடுத்த கொஸ்டினாவே உங்களுக்கு வந்து தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 2 எண்களில் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது LCM வந்து 1134 என்றும் மீப்பெரு பொது காரணி வந்து HCF வந்து 18 என்றும் உள்ளது. அந்த எண்களில் ஒன்று 162 எண்ணில் மற்ற எண்களை கண்டறியும். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் LCM and HCFல. ஓகேவா, ஸோ வந்து 2 நம்பர் இருக்கு, 2 நம்பரோடைய LCM கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க. 2 நம்பர்னா அப்ப எனக்கு Xன்னு ஒரு நம்பர் இருக்கு, Y நம்பர் இருக்கு, அதோட LCM கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரோடைய மல்டிபிளிகேஷன் எதுக்கு சமமா இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த நம்பரோடைய LCM and HCF வந்து HCF-ஓட மல்டிபிளிகேஷனுக்கு வந்து சமமா இருக்கும். இந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் அந்த 2 நம்பரோட LCM and HCF வந்து சமமா இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க. இதுல எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்களா, இதுல எனக்கு ஒரு நம்பர் வந்து 162. ஆனா அப்ப X வந்து 162ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, X நான் 162ன்னு வச்சுட்டு எனக்கு Y தெரியாது, Y அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் LCM வந்து சொல்லிட்டாங்க 1134
இன்ட்டு HCF வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க 18. அப்படின்னா வந்து இன்னொரு நம்பர் என்னன்றது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல என்னால ஈஸியா கண்டுபிடிக்குமா? இப்போ இந்த y மட்டும் நான் இந்த சைடு வச்சுட்டு 132 அந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும்? டிவிஷன் வந்துருமா? அப்போ y ஈக்குவல் டு 1134 இன்ட்டு 18 டிவைடட் பை 162. ஓகேவா? சோ எந்த வாய்ப்பாடுல நம்ம கேன்சல் பண்ணலாம்? டைரக்டா 8ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ண முடியுமா? 8ஆம் வாய்ப்பாடுல வராது. 9ஆம் வாய்ப்பாடுல அடிச்சு பார்க்கலாமா? 18ஆம் வாய்ப்பாடுல கூட அடிக்கலாம். நீங்க வந்து ஈஸியா 9ஆம் வாய்ப்பாடுல அடிச்சு பாருங்க. டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுன்னா நீங்க ஈஸியா சொல்லலாம் இது 9ஆல் போகுமா போகாதான்ட்டு. ஏன்னா 1 6 கூட்டினா நம்மளுக்கு 7, 7 2 கூட்டினா 9 வருது. அப்போ 9 வருதுனால கண்டிப்பா என்ன ஆகும்? 9ஆம் வாய்ப்பாடுல போகும். 18 9ஆம் வாய்ப்பாடுல போகும், நல்லாவே தெரியும். சோ அடிச்சோம்னா இது 2 வாட்டி வரும். இது எத்தனை வாட்டி வரும்? 9 9 பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 7 72. அப்ப 8 9 72 வரும். மறுபடியும் வந்து 2ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 1 2 9 2 18. இப்ப இங்க கீழே 9 இருக்கு, இங்க 1134 இருக்கு. 1134 வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் வாய்ப்பாடுல போகுமா? செக் பண்ணி பார்த்துடலாமா? 1 1 கூட்டினா 2, 2 3 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 5. 5ஓட 4 கூட்டினா நம்மளுக்கு வந்து 9. அப்ப இதுவும் வந்து 9. அப்ப 9ஆம் வாய்ப்பாடுல போகும். அடிச்சோம்னா 9 9 11ல வந்து ஒரு வாட்டி இருக்கும் 9. ஓகேவா? பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 2 23. 23 என்ன வரும்? 2 9 18. 2 9 18. பேலன்ஸ் என்ன வரும்? 5ன்னு வரும். அப்ப 54. 54னா எத்தனை வாட்டி வரும்? 6 9 54. அப்போ 126ன்றது நம்மளுக்கு என்ன வரும்? இதோட ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சோ இதே மாதிரி வந்து இப்ப 2 வேல்யூஸ்ல வந்து எதனா ஒரு வேல்யூஸ் இப்படி கொடுத்துட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு நம்பரும் கொடுத்துட்டு இதுல எல்சிஎம் கொடுத்துட்டு HCF என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 2 நம்பரோட மல்டிபிளிகேஷனும் கொடுத்துருவாங்க. ஓகே, அவங்களே மல்டிபிளிகேஷன் கொடுத்துட்டு 2 நம்பரோட மல்டிபிளிகேஷன் இதுவா இருந்துச்சுன்னா, பெருக்கல் பலன் இங்கிலின் பெருக்கல் பலன் இதுவாக இருந்துச்சுன்னா எல்சிஎம் கொடுத்துட்டு HCF என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை HCF கொடுத்துட்டு LCM என்னன்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்க வந்து அதை வந்து சால்வ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா. XY ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 7 மற்றும் 4 ஆகியவற்றின் மீசிமா காண்க. மீசிமா காண்க. மீசிமான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிச்சிருமா? 3 7 4ன்ட்டு. நீங்க இது டானா வகுத்தல் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிருக்கேன் பாருங்க. நீங்க பாக்குற நம்பர் வந்து பகா என்ன இருக்குதா, பகு என்ன இருக்குதா, சார் பகா என்ன இருக்குதான்னு பாருங்க. ஓகேவா? சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். இந்த நம்பருக்கு வந்து காமனா டிவிசிபிள் எதுவுமே இருக்காது. 3 7ன்றது என்னது? பகா எண்களா இருக்கும். இப்ப 3 7 இருக்குது. இப்ப 4ன்றது நம்மளுக்கு பகா எண் இல்ல, பகு எண் தான். ஓகேவா? இந்த இடத்துல 4 பார்க்கும்போது இப்ப 3க்கு 7 காமனா டிவைட் ஆகுற மாதிரி 4ஆல் எதனா டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஓகேவா? 3 3ஆல் தான் டிவைட் பண்ணணும், 7 7ஆல் தான் டிவைட் பண்ணணும். 4 மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 2 வந்து இது 2 நம்பரையும் வந்து டிவைட் பண்ணுது. அப்ப என்னவா இருக்கும்? அது வந்து ஒரு சார் பகா எண்ணா இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இருக்கிற நம்பரை அப்படியே 3 மல்டிப்ளை பண்ணணும் தான். 7 என்ன ஆகும்? 21. 21 இன்ட்டு 4 நம்மளுக்கு என்ன வரும்? 84 வரும். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் 84. அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஓகேவா? பகா எண்களா இருந்துச்சுன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டுங்க. அதே மாதிரி அதுக்கு காமனான டிவிசிபிள் இருக்காதுன்ற பட்சத்தில் நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டு வந்துடலாம். ஓகேவா? கொஞ்ச நேரத்துல போட்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. LCM of 2 3 5 and 2 into 3 into 5 and 3 into 5 into 7 is equal to. LCM வந்து கேட்கறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸியா டக்குன்னு போட்டு வந்துடலாம். நீங்க என்ன பண்றீங்க? LCM இருக்குன்னா காமனா இருக்க நம்பர் பாருங்க. 2 இந்த இடத்துல வந்து காமனா இருக்க நம்பர் எதுவா இருக்குது? 3 காமனா இருக்குது ரெண்டுத்துலயுமே. 5 வந்து ரெண்டுத்துலயுமே காமனா இருக்குதா? சோ அப்போ 3 வரும், 5 வரும். அடுத்தது வந்து ரெண்டுத்துலயுமே காமனா இல்லாத நம்பர்ஸ் வந்து எழுதும். அப்ப 2 இருக்குது. அடுத்தது காமனா இல்லாம இன்னொன்னு 7 இருக்குது. சோ எல்லா நம்பரும் வரணும், காமனா இருக்கிற நம்பர் ஒரே வாட்டி தான் வரணும். ஓகேவா? சோ அப்படி வந்தாதான் அது வந்து LCM. அப்ப LCM வந்து 2 into 3 into 5 into 7 தான் நம்மளுக்கு LCM இருக்கும். இதே வந்து உங்களை HCF கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து LCM. சோ இது மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு HCF கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, HCF கேட்டாங்கன்னா நீங்க ஜஸ்ட் காமனா இருக்கிற நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். காமனா இருக்கிற நம்பர் என்னது? 3 into 5. அப்போ இதுதான் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு HCF இருக்கும். ஓகேவா? காமனா இருக்கிற நம்பர் மட்டும் தான் HCF. காமனா இருக்கிற நம்பர் பிளஸ் வந்து நீங்க காமனா இல்லாத நம்பரும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பரும் போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு LCM வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு அறையின் அளவுகள் முறையே 10 மீட்டர் 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் அவரே அளவுடைய மிகப்பெரிய அளவுகளின் நீளத்தை காண்க. மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ராட் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் a room 10 meter by 10 meters by 5 meters. அதாவது வந்து 10க்கு 10 5. ஓகே, ஒரு ரூம் இருக்குது, 10 மீட்டர் ஹைட் இருக்குது, 10 மீட்டர் அகலம் இருக்குது, 5 மீட்டர் உயரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட
அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அறையை கம்ப்ளீட்டா அளக்கிறதுக்கான மிகப்பெரிய அளவுகோல் என்னன்னு கேட்கறாங்க. மிகப்பெரிய அளவுகோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஸ்கேல வச்சு அளந்தோம்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து அளக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மிகப்பெரியன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்களே, நீங்க எந்த இடத்துக்கு போயின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க HCF கண்டுபிடிக்கிறது தான் அவங்க வந்து மீன் பண்றாங்க. HCF கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 10, 10, 5. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம HCF கண்டுபிடிச்சா நம்ம டேரக்டாவே சொல்லலாமா? 5 தான் வரும். இது 2, 2, 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ HCF என்னதான் வரும் இந்த இடத்துல? 5. ஸோ 5 மீட்டர் ஸ்கேல வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட்டா அளக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? மிகப்பெரியன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து HCF கண்டுபிடிக்கணும். மிகச்சிறியன்னு கேட்டாங்கன்னா நீங்க LCM கண்டுபிடிக்கணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். மிகச்சிறியதுன்னு கேட்டாங்கன்னா LCM. ஏன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மீச்சிறுன்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் காமன் சொல்லுவாங்க. லீஸ்ட்னா என்னது? மிகச்சிறிய. ஓகேவா? ஹையஸ்ட்னு சொல்றது வந்து HCF. ஹையஸ்ட்ன்றது மிகப்பெரிய. அப்போ மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சிம்பிளிஃபை, சுருக்குக. சுருக்குகளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 3 இடத்துல சுருக்குக வர மாதிரி இருக்கும். கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 இடத்துல சுருக்க வர மாதிரி இருக்கும். 2 கொஸ்டின் வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து போர்ட் மாஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட் நார்மல் சிம்பிளிஃபை போர்ட் மாஸ் ரூல் சால்வ் பண்ற மாதிரி தான். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். போர்ட் மாஸ் ரூல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? பிராக்கெட்ல பார்க்கணும். அடுத்தது வந்து ஓன்றது வந்து ஆஃப்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது வந்து ஆர்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது டின்றது டிவிஷன், எம்ன்றது மல்டிபிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணோம் சிம்பிளிஃபிகேஷன்ல. ஸோ அப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல பிராக்கெட்னு பார்க்கும்போது இது சேர்த்து ஒரு பிராக்கெட் இருக்கு, இதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிராக்கெட் இருக்கு, இதுக்கு சேர்த்து பாருங்க 9 -6 அதுக்கு மேல பார் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் இருக்கிறத பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 9 - 6. ஓகேவா? இது தேவையில்ல. 9 - 6 அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதனால தான் அதுக்கு மேல வந்து பார் போட்டிருக்காங்க. 9 - 6னா நம்மளுக்கு என்ன வரும்? 3. அந்த பார்ன்றது ஒண்ணு இல்லை, அதான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ அது 3. இது -15. அப்போ 15 - 3ன்னு வந்துடும். 15 - 3. 15 - 3னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அந்த இடத்துல? 15 - 3 நம்மளுக்கு என்ன வரும்? 12ன்னு வரும். ஓகேவா? 12ன்னு வரும். இது வந்து பிராக்கெட்லயே தான் இருக்குது இன்னும். ஓகேவா? இப்படிதான் வரும். இப்போ வந்து இந்த மைனஸ்ன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த 12க்கு உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? மறுபடியும் அது மைனஸ் பண்ணா மாறிடும். அப்போ 5 - 6 - 12 மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு பிளஸ். ஏன்னா இங்க இருக்கிறது வந்து பிளஸ் 12 இருக்குது. ஆனா நீங்க மைனஸ் ஆஃப் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா -12 -12 ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கு. மைனஸ் சைன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அது ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப 5 - 6 மைனஸ் மைனஸ்ன்றதுனால மைனஸ் எடுத்துக்கணும். 12 12 24 ரெண்டுமே வந்து ஒரே சைன்ல தான் இருக்கு, கூட்டிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 5 - 6 - 24 நம்மளுக்கு என்ன வரும்? 18ன்னு வரும். என்ன 18? -18ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? பிளஸ்ன்னு ஆயிடும். அப்போ 5 + 18 5 + 18 நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர்? 23ன்னு வரும். ஓகேவா? 23 எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்? அடிஷனல் சப்ட்ராக்ஷன்லாம் பண்றோம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சுருக்க 57 + 46 - 13 டிவைடட் பை 4 × 5 பிளஸ் வந்து 10. ஓகேவா? நீங்க மேல இருக்கிறது தனியாவும் சால்வ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறது தனியா அப்படியே சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? இப்போ மேல இருக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா 57 + 46 - 13. நீங்க இந்த 57 விட்டு 46ல 13 போச்சுன்னா எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 46ல 13 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 6ல 3 போச்சுன்னா 3, 4ல 1 போச்சுன்னா 3. ஓகேவா? அப்போ 33 பிளஸ் வந்து 7. ஏன்னா இந்த பிளஸ் தான் பெரிய சைனா இருக்கும், மைனஸ் சின்ன சைன் தான். ஸோ அப்போ பிளஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். அப்போ 33 57 பிளஸ் வந்து ஒரு 33 எவ்வளவு நம்மளுக்கு? 57 ஒரு 33 போட்டா நம்மளுக்கு 90ன்னு வரும். ஓகேவா? 90. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் தானே பண்ணணும். 4 × 5 20. 20 பிளஸ் ஒரு 10 நம்மளுக்கு என்ன வரும்? 20 பிளஸ் 10 கூட்டினா 30ன்னு வரும். அப்போ டிவைட் பைல 30. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? 0 0 கேன்சல், 1 3 3 9. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல 3ன்னு வருது. அவ்வளவுதான். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல்ல நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அடிஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? நீங்க அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாத்தி பண்ணா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு மிஸ்டேக் வராது. பட் ஆனா மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ணி ஆகும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுருக்குக 2.5 × 4
பிளஸ் பிராக்கெட்ல போட்டு 3.5 மைனஸ் 1.5 ஆஃப் 3 மைனஸ் 3. இந்த கொஸ்டின் நான் பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறோம், இதை வந்து அடிச்சு விட்டுறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க 3 ஆஃப்னா நம்மளுக்கு என்ன மல்டிபிளிகேஷன் அர்த்தம், ஆஃப்னா மல்டிபிளிகேஷன் அர்த்தம். இது வந்து ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம அந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட்ல இருக்கிறத நீங்க பார்க்கும்போது +3 -3 நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் இந்த இடத்துல 0. 0 இன்ட்டு எனிதிங் நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் அந்த இடத்துல 0 தான் வரும். அப்போ 0 இன்ட்டு இந்த நீங்க எந்த நம்பர் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் அந்த இடத்துல 0 தான் வந்துடும். அப்போ 0 பிளஸ் தான் இது 2 இன்ட்டு 4, அதாவது 2.5 இன்ட்டு 4. 2.5 இன்ட்டு 4னா நம்மளுக்கு வந்து 2.5, இன்னொரு 2.5 கூட்டினா என்ன வரும் 5. அப்ப 2 வாட்டி நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 5ன்னு வருது. அப்ப 4 வாட்டின்னு போது நம்மளுக்கு என்னன்னு வரும் 10 வரும். அப்ப 10 + 0 நம்மளுக்கு ஆன்சர் இந்த இடத்துல 10. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து சிம்பிளிபிகேஷன் தான். 16 + 64, அதாவது ரூட்ல சொல்லியிருக்காங்க -49. ரூட்ல இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க 16க்கு ரூட் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும், நாளை எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த இடத்துல, சாரி பிராக்கெட்டும் இல்லை மல்டிபிளிகேஷனும் இல்லை, கொடுத்துருக்கிறது நம்ம அப்படியே சால்வ் பண்ணிடுவாங்க. 16 ரூட் எடுத்தா 4 + 64 ரூட் எடுத்தா 8 மைனஸ் 49 ரூட் எடுத்தா 7. 8ல 7 போச்சுன்னா என்ன ஆகும் 1ன்னு வரும். அப்ப இது என்ன ஆகும் 4 + 1 நம்மளுக்கு என்ன ஆகும் 5ன்னு வரும். ஸோ 5 தான் நம்மளுக்கு இதோடைய ஆன்சர். அவ்வளவுதான், ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ்லாம் வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதே 169ன்னு கேட்டிருந்தாங்கன்னா டக்கு நீங்க என்னன்னு சொல்லணும் 13ன்னு சொல்லணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துலாம். இதுக்கப்புறம் ஒருவர் ஒரு வேலையை 200 நாட்களில் முடித்தால் 40 நாட்களில் அவர் அந்த வேலையின் டேஷ் பகுதியை முடித்திருப்பார். ஓகேவா? இப்போ ஒரு 200 நாள் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. ஓகேவா? 200 நாள்ல 200 நாளுமே ஒர்க் பண்ணாதான் அவருக்கு வந்து என்னவா கிடைக்கும், அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். 1ன்னு வச்சுன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்ன்ட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து 200 நாள்ல அவர் எவ்வளவு நாள் தான் வேலை செஞ்சிருக்காரு, 200 நாள்ல அவர் வந்து 40 நாள் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு ஒர்க் தான் முடிச்சிருப்பாரு. இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு 0க்கு 0, ஒரு 0க்கு 0, ஒரு நாள் 4 ஐநாங்கிறது. அப்போ 1/5 ஒர்க், அதாவது 5ல ஒரு பங்கு வேலை தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. டோட்டலா 5 பங்கு ஒர்க் இருக்கு, அதுல வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு பங்கு ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டேஷ் பகுதியை முடிப்பாரு. அப்ப அவர் எவ்வளவு முடிச்சிருக்காரு, 1/5ன்ற பங்கு தான் வேலையை வந்து முடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து அவர் வந்து எவ்வளவு பெண்டிங் வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்பாங்க. பெண்டிங்ன்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க, 40 நாளைக்கு வந்து வேலை செஞ்சுட்டாருன்னா அப்புறம் வந்து எவ்வளவு வந்து பெண்டிங் வச்சிருப்பாரு. பெண்டிங்னா அப்ப என்ன இருக்கும், 40 நாள் 200 நாள் 40 நாள் போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 160 நாள் இருக்கும். அப்ப 160 / 200 நீங்க அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்குன்னா நீங்க இப்ப கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க 1/5. அப்ப இது வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு தேவை, நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வரணும். இந்த இடத்துல இன்னொரு 4 போட்டோம்னா அப்போ 1ன்னு வந்துருமா. அப்ப குறைவா இருக்கிறது எவ்வளவு இருக்கு, 4 கம்மியா இருக்குதா. அப்ப 4/5 தான் அவர் வந்து என்ன பண்றாரு, இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? இன்கம்ப்ளீட் 4/5. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நீர் தொட்டியின் 5/7 பகுதி 1 நிமிடத்தில் நிரம்பினால் மீதமுள்ள பகுதியை நிரப்ப இன்னும் எவ்வளவு நேரம் தேவைப்படும். அதாவது வந்து 5/7 பங்கு. ஓகேவா? certain is filled in 1 minute. ஒரு நிமிஷத்துல வந்து ஃபில் பண்ணிடுச்சுன்னா more time will be required to fill the rest of it. அதாவது ஒரு தொட்டி இருக்குதுன்னா 7 பங்கா பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொட்டி 7 பங்கா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது 5 பங்கு நிரப்பறதுக்கு அவருக்கு எவ்வளவு டைம் ஆகுது. ஒரு தொட்டி இருக்குது, இது வந்து 7 பங்கா அப்படி பிரிச்சு வச்சுட்டாங்க. 7 பங்கா பிரிச்சு வச்சுட்டு இதுல வந்து 5 பங்கு நிரப்பறதுக்கு அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகுது. 1 நிமிஷம் ஆகுதுன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 பங்கு, ஓகேவா, இந்த தொட்டில இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 பங்கு நிரப்பறதுக்கு எவ்வளவு டைம் வந்து தேவைப்படும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். இதை வந்து நம்ம பாக்ஸ் மெத்தட்ல கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 7 பங்கு டோட்டலா எத்தனை பங்கு இருக்குது, 7 பங்கு. இந்த 7ல 5 பங்கு நிரப்பறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 5 பங்கு நிரப்பறதுக்கு 1 நிமிஷம். ஓகேவா? 1 மினிட். நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 1 மினிட்டே நம்ம வந்து செகண்டா மாத்தணும். செகண்டா மாத்தணும் நம்மளுக்கு என்ன வரும், இது 60 செகண்ட்ஸ் வந்துருமா. ஸோ 5 பங்கு நிரப்பறதுக்கு 60 செகண்ட் ஆகுது. ஓகேவா? இன்னும் மீதமுள்ள பகுதினா 7ல பேலன்ஸ் 5 வந்து நிரப்பறதுக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ, 2 பார்ட் தானே. ஸோ அந்த 2 பார்ட் நிரப்பறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், அதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் பாக்ஸ் மெத்தட்ல. 4×5 அதான் 12×5 நம்மளுக்கு 60ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 24ன்னு வரும். அப்போ 24 செகண்ட் ஆகும் அந்த 2 பங்கு நிரப்பறதுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ரேஷியோ மெத்தட்ல கூட நீங்க சால்வ் பண்ணிக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா டைம் அண்ட் ஒர்க்ல வந்து கேட்குற கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க பாருங்க. 9 ஆண்கள் ஒரு வேலை 2 மணி நேரத்தில் முடிக்க முடிந்தால் ஒரு நபர் அதை டேஷ் மணி நேரத்தில் முடிப்பார். அதாவது 9 men can complete a piece of work in 2 hours. 9 பேர் இருக்காங்க, 2 மணி நேரத்துல வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது. தட் தென் 1 man will complete it in dash hours. ஓகேவா? அப்போ 9 பேர் இருக்கும்போது எவ்வளவு நேரம் ஆகுது நம்மளுக்கு? 2 மணி நேரம் ஆகுது. 9 பேர் இருக்கும்போது 2 மணி நேரம் ஆகுது. அப்போ ஒருத்தர் மட்டும் இருக்கிறாருன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இது இப்படி வேண்டாம். 9 ஆண்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க? 2 மணி நேரம் வேலை செய்யறாங்க. இப்படி எழுதிக்கணும். 9 ஆண்கள் 2 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அதே வேலையை தான் இப்ப இன்னொருத்தவங்க செய்யறாங்க. அப்ப இவங்க செஞ்சிருக்க ஒர்க்கு அப்படியே இவங்க செய்யறதுனால இப்போ இன்னும் ஒருத்தர் தான் வேலை செய்யறாரு. ஒருத்தர் வந்து எவ்வளவு மணி நேரத்துல வேலை செய்ய போறாரு, அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து எத்தனை பேருக்குன்றது இது வந்து ஹவர்ஸ். ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சால்வ் பண்ணோம்னா 9 2 18 ஒரு எக்ஸ் இன்னும் வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 18. அப்ப 18 மணி நேரம் ஆகும் ஒரே ஒருத்தர் மட்டும் தனியா வேலை செஞ்சாரு. நீங்க கான்செப்டோட யோசிச்சு பாருங்களேன். 9 பேர் இருக்கும்போது 2 மணி நேரம் ஆகுது. 9 பேர் இருக்கும்போது 2 மணி நேரம் ஆகுது. அப்போ ஒருத்தர் இருக்கும்போது மட்டும் அப்ப அந்த வேலை செய்யறதுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா 18 மணி நேரம் ஆகும் தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க பாருங்க. 20 ஆண்கள் 10 நாட்களில் 71,800 சம்பாதிக்கிறார்கள். 26 ஆண்கள் 17 நாட்களில் எவ்வளவு சம்பாதிப்பார்கள்? இந்த கொஸ்டின் ஆக்சுவலா உங்களுக்கு எங்க கேட்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் உங்களுக்கு கேட்ட கொஸ்டினே தான். கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ரொம்பவே ஈஸி தான். ஆனா இங்க ஆப்ஷன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் வந்து ரொம்ப திணறமா இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். பாத்துடலாமா? சரி, சொல்றேன் பாருங்க. 20 ஆண்கள் இருக்காங்க. எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 10 நாள் வேலை செய்யறாங்க. 10 நாள் ஒர்க் பண்ணி தான் என்ன பண்றாங்க? இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. 10 நாள் அவங்களுக்கு வேலை செஞ்சுதான் எவ்வளவு கிடைக்குது? இது வந்து அவங்களுடைய என்ன சொல்றது, இன்புட்டா இருந்துச்சுன்னா அவுட்புட் எவ்வளவு கிடைக்குது? 71,800 கிடைக்குது. இன்புட் வந்து 20 நாள்ல 10 மணி நேரம், அதாவது 20 ஆண்கள் 10 நாள் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு வந்து 71,800 கிடைக்குது. இதுதான் வந்து அவுட்புட். இப்ப 26 பேர் வராங்க. அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க? 17 நாள் ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? இப்படிதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 நீங்க கேன்சல் பண்ணுங்க. இதுக்கு மேல நம்ம சுருக்கலாமா? 1 2 13 2 26. அப்ப x ஈக்குவல் டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x ஈக்குவல் டு 718 இன்ட்டு இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இந்த x இங்க வந்துரும். ஏன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணா x அப்படியே வந்துரும். இப்போ இங்க ஆல்ரெடி 718 இருக்கு. 718ஓட இந்த 13 இன்ட்டு 17 வந்து அப்படியே மல்டிப்ளை பண்றோம். அப்ப 13 இன்ட்டு 17. ஓகேவா? சோ இது நம்ம சால்வ் பண்ணலாமா? இங்க 7 இருக்கா, 3 இருக்கு. 7 3 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 21 வரும். ஓகேவா? 21. கடைசியா இருக்கிற இந்த யூனிட் டிஜிட் என்ன நமக்கு? 1. 1 இன்ட்டு 8. 1 இன்ட்டு 8 நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர்? கடைசியில 8ன்னு தான் வரப்போகுது. அப்போ கடைசியா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் நம்மளுக்கு 8ல முடியும். 8ல முடியும். அப்போ ஆப்ஷன்ல எது 8ல முடிஞ்சிருக்கு? ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து 8ல முடிஞ்சிருக்கு. ஸோ 158,678 தான் நம்மளுக்கு இதோடைய ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன்ல வச்சு இப்படி நெக்லெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து யூனிட் டிஜிட் வந்து டிஜிட் சம் பார்க்கலாம். டிஜிட் சம்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதே வந்து ரொம்ப கஷ்டமா கேட்கணுன்ற பட்சத்துல தான் எதுவும் கேட்பாங்க. அதுவும் நீங்க இது மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா கொடுத்துட்டு இருப்பாங்க, நெக்லெக்ட் பண்ற மாதிரி தான். சரிங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்க? யூனிட் டிஜிட் பாக்குறீங்க. நீங்க இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது 8 3 என்ன ஆகும்? 24 வரும். ஓகேவா? இப்ப கடைசி நம்பர் 4ஓட 7 மல்டிப்ளை பண்ணா 7 நாங்க 28 வரும். அப்ப இந்த இடத்துல கடைசி நம்பர் என்ன வருது? 8 வருது. அப்ப 8ல முடியுதுன்னா நம்மளுக்கு வந்து 6 7 8 அதுதான் வந்து நமக்கு 8ல முடியும். இதை மாதிரி நீங்க போட்டுக்கலாம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு எண்ணை அதே எண்ணின் 2 மடங்குடன் கூட்டினால் கிடைக்கும் கூட்டுத்தொகை வந்து 144 எனில் அந்த எண்ணை காண்க. அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரால கேட்கிற ரொம்ப முக்கியமான டைப். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப். அல்ஜிப்ரால வேர்ட் பேஸ் பண்ணி அதை வேர்ட் டைப்னு சொல்லுவாங்க. இந்த சம்லாம் ஒரு எண்ணின் அதே எண்ணின் 2 மடங்குடன் கூட்டல். நான் வந்து அந்த நம்பர் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரு எண், அந்த எண் வந்து எனக்கு எக்ஸ். அதே எண்ணின் 2 மடங்குடன் கூட்டலாம். அதே எண்ணின் 2 மடங்குனா என்ன ஆகும்? அந்த எண் எக்ஸா இருந்துச்சுன்னா அதோட 2 மடங்கு என்ன இருக்கும்? 2x. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்றோம். அதுதான் அவற்றுடைய கூடுதல். ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிற நம்பர் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1,444 கிடைக்குது. அப்போ x பிளஸ் 2x நம்மளுக்கு 144. அதை கூட்டம் நம்மளுக்கு எவ்வளவு வருது டோட்டலா? 3x ஈக்குவல் நம்மளுக்கு 144. அப்ப x ஈக்குவல் நம்மளுக்கு என்ன? இந்த 3ஆல நம்ம வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டு டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 3 நாமும் 12 பேலன்ஸ் 2 வரும். 8 24. அப்ப என்ன வருது ஆன்சர்? நம்மளுக்கு 48 வருது. ஸோ x ஈக்குவல் 48. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும்.
சரிங்களா? சரி, அதே மாதிரி இரண்டு எண்களின் மடங்களின் கூட்டல் இது மாதிரி கொடுத்துட்டாங்களா? ஒரு சில கொஸ்டின்ல வந்து 2 மடங்கு அதனுடன் அந்த எண்ணை கழித்தால் அப்படின்ட்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, அதையும் பாத்துக்கங்க. சோ இந்த இடத்துல வந்து கூடுதல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிஃபரன்ஸும் வந்து கொடுத்துருக்கலாம். சம்முக்கு பதிலாக வந்து டிஃபரன்ஸும் கொடுக்கலாம், பாத்துக்கங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முழு எண்ணின் மடங்குடன் ஒன்றை கூட்டினால் 145 கிடைக்கும் எனில் அந்த முழு எண்ணை காண்க. ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட அதோடைய 3 மடங்கு கூட்டணும். சரி, ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் ஒன்றை கூட்டணும், ஒன்னதான் கூட்ட போறோம். ஒரு முழு எண்ணின் 3 மடங்கு, எனக்கு ஒரு முழு எண் எக்ஸா இருக்குது, அதோடைய 3 மடங்கு என்னவா இருக்கும்? 3x இருக்கும். 3x கூட எனக்கு வந்து என்ன பண்றான், 1 கூட்டினா ஓகேவா, 1 added to thrice a whole number, அதாவது ஒரு நம்பருடைய ஒரு ஹோல் நம்பருடைய thrice என்னது 3x, அதோட 3 மடங்கு தான். அப்ப 3x அதோட வந்து என்ன பண்றாங்க, 1 ஆட் பண்றோம் போது 1 வந்து கூட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 145 கிடைக்குது, 145 கிடைக்குது. அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் என்ன, இந்த எக்ஸ் என்னன்றத கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ நான் இந்த 1 மட்டும் நான் ஆன்சர் கொண்டு போயிட்டா எனக்கு என்ன ஆகும், மைனஸ்ல போயிடுமா? அப்போ 3x இந்த 1 ஆன்சர் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். மைனஸ்னா அப்போ 145 மைனஸ் 1 என்ன ஆகும் நம்மளுக்கு 144. அப்படியே போன கொஸ்டின் வந்த மாதிரி வந்துருச்சா? போன கொஸ்டின்ல வந்த மாதிரி வந்துருச்சா? சோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்களே. சரிங்களா? சோ எக்ஸ் ஈக்குவல் டு அப்ப என்ன வரும் இந்த இடத்துல 48 வர போகுது. அவ்வளவுதான். பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு? மாப்பிளாவுதான் போட்டுக்கிற சட்டை என்னதுன்ற மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் சேமா தான் வரும். ஓகேவா? நிறைய வந்து இதே மாதிரி ரிப்பீட்டடா தான் இருக்கும். சின்ன விஷயம், இந்த இடத்துல 145 கொடுத்துறாங்க, அந்த இடத்துல 144 கொடுத்தாங்க, அந்த இடத்துல 3 மடங்கு கொடுக்காம அந்த என்னோட 2 மடங்கோட கூட்டினா இந்த இடத்துல அவங்களே டேரக்டா 3 மடங்கு கொடுத்துறாங்க, த்ரைஸ் தான் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கொஸ்டின் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷன் எழுதிட்டா ஈஸியா சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின்லாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, சிம்பிளிஃபை சுருக்குங்க. நான் இதுதான் சொன்னேன் உங்களுக்கு வந்து 2 சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து 3 கொஸ்டின் வரும், அது 2 வந்து நார்மலா இருக்கும், ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னேன் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரா பேஸ் பண்ணது தான். இதுல என்ன கொடுத்துருங்க, 5x - 2y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5x + 2y ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்றாங்க, 5x - 2y ஹோல் ஸ்கொயர்னா அப்ப a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்குது, மைனஸ் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால நீங்க அந்த மாதிரி போட்டுக்கினாலும் சரி. அப்படி இல்லைன்னா இது பாருங்க, இது ஃபுல்லா சேர்த்து a, இது ஃபுல்லா சேர்த்து b, அப்ப இது a ஸ்கொயர், இது நான் b ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்க்கான ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, a + b இன்ட்டு a - b. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும், இன்ட்டு ரெண்டுத்தையும் கழிச்சுக்கணும், ரெண்டுத்தையும் கூட்டுறோம். அப்ப 5x - 2y, இது கூட நான் என்ன பண்றேன், 5x + 2y கூட்டுறேன், பிளஸ் 5x + 2y. ஓகேவா? அடுத்தது இன்ட்டு மல்டிபிளேஷன்ல தான் இருக்கு, நான் எழுதிக்கிறேன் a - b, இது a இது b, நான் இதோட இதை வந்து கழிக்க போறேன். அப்போ 5x - 2y நான் இதோட கழிக்க தானே போறேன். அப்போ கழிக்கும் போது என்ன ஆகும், இப்போ இது வந்து 5x ஆயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மறுபடியும் இந்த இடத்துல மைனஸ் தான் வரும், அப்போ -2yன்னு வரும். ஓகேவா? ஏன்னா நான் கழிக்கிறன்றதுனால உள்ள வந்து நான் கழித்தல கொண்டு போகும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி அந்த இடத்துல பிளஸ்ன்றது எனக்கு எல்லாமே மைனஸா மாறிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 5x - 2y 5x + 2y + 2y - 2y கேன்சல் பண்ணிடுறோம். இந்த இதுலயும் பாருங்க 5x கேன்சல் பண்ணலாம், ஏன்னா பிளஸ் 5x இருக்கு, இந்த மைனஸ் 5x இருக்கு. இதுக்கு மேல கூட்டணும்னா என்ன ஆகும், 5x + 5x நம்மளுக்கு 10x இன்ட்டு 2y ரெண்டுமே மைனஸ் இருக்கு, அப்போ -4yன்னு கிடைக்குமா, அப்போ -4y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், பைத்தினாங்க 40 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 40xyன்றது தான் நம்மளுக்கு இதோடைய ஆன்சரா இருக்கும். இதுவே நீங்க a - b ஹோல் ஸ்கொயரா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் + 2ab வருமா. அடுத்தது அது வந்து மைனஸ்ல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், a ஸ்கொயர் - b ஸ்கொயர் b ஸ்கொயர் + 2ab வருமா. சோ இந்த இடத்துல இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போகும்போது எல்லாமே வந்து மைனஸ் ஆயிடுமா. அப்ப இது என்ன ஆகும், a ஸ்கொயர் - b ஸ்கொயர் + 2ab - a ஸ்கொயர் - b ஸ்கொயர், இந்த -2ab + 2ab -2ab மாறிடும். இந்த இடத்துல பாருங்க -a ஸ்கொயர் + a ஸ்கொயர் -b ஸ்கொயர் + b ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு 2ab இருக்குது, இந்த இடத்துல -2ab மைனஸ் ஆகுது, இந்த இடத்துல வந்து மைனஸ் தான் வரும், இது -2abன்னு வரும். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் தான் கொடுத்துறாங்க, இது +b ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல -2ab வரும், இந்த இடத்துல -2ab, ஆக்சுவலா டோட்டலா -4abன்னு வரும். ஏன்றது நம்மளுக்கு வந்து 5x, bன்றது நம்மளுக்கு 2yன்றது வச்சு அதை மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.
மோகனின் தற்போதைய வயது ரிங்கியின் வயதை போல 4 மடங்கு ஆகும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரிங்கியின் வயது மோகனின் வயதில் 1/3 மாறும். அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை. அதாவது பிரசன்ட் ஏஜ் ஆஃப் மோகன் இஸ் 4 times the ஏஜ் ஆஃப் ரிங்கி. அதாவது மோகன் ஒருத்தன் இருக்கிறான், ரிங்கின்னு ஒருத்தன் இருக்கான். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, the present age of மோகன் is 4 times the ஏஜ் ஆஃப் ரிங்கி. அதாவது ரிங்கிக்கு வந்து 1 வயசு ஆச்சுன்னா மோகனுக்கு வந்து 4 வயசு ஆகுதான் சொல்லிருக்காங்க. மோகனின் தற்போதைய வயது ரிங்கின் வயதை போல் 4 மடங்கு. இது எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அடுத்தது வந்து பாருங்க, ஆஃப்டர் 10 years the ஏஜ் ஆஃப் ரிங்கி will become the 1/3 of the மோகன். அப்போ வந்து இவனுக்கு 3 வயசு ஆகுதுன்னா இவனுக்கு வந்து அந்த இடத்துல 1 வயசு ஆகும். எப்போனா 10 வருஷம் கழிச்சு. 10 வருஷம் கழிச்சு இவனுக்கு வந்து இவனுக்கு ரேஷியோ வந்து நம்மளுக்கு என்ன ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரேஷியோல வருது 3:1 வந்து கிடைக்கும் 10 வருஷம் கழிச்சு. இவனோட வயசு வந்து 3 இருக்கும், அவனோட வயசு 1 இருக்கும் 10 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சம் ஆஃப் த பிரசன்ட் ஏஜஸ், அதாவது அவங்களுடைய பிரசன்டேஜோடைய கூடுதல் என்ன கேட்கறாங்க. அப்போ அவங்களோட வயசு என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 10 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க பாருங்க, இந்த டிஃபரன்ஸும் இந்த டிஃபரன்ஸ் வந்து சேம் ஆகும். அதாவது 4க்கு 1க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? இவங்க 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல 3 வருதா, இந்த இடத்துல டிஃபரன்ஸ் என்னன்னு வருது 2 வருது. நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து சேமா டிஃபரன்ஸ் வரணும். ஸோ அதை மாதிரி பாத்துக்கங்க. அப்ப சேமா டிஃபரன்ஸ் வரணும், நான் இதை இங்க இந்த 2 வந்து நான் மேல மல்டிப்ளை பண்றேன், 3 வந்து கீழே மல்டிப்ளை பண்றேன். அப்படி மல்டிப்ளை பண்ணா புது ரேஷியோ என்ன வரும், மேல இருந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 2 8 2 1 2ன்னு வரும். இந்த இடத்துல பாருங்க 3 × 3 9ன்னு வரும். அடுத்தது 3 × 1 நம்மளுக்கு என்னன்னு வரும், இந்த இடத்துல 3 வரும். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் சேம் இருக்கு. 8க்கு 2க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் உங்களுக்கு, 8க்கு 2க்கு 6 டிஃபரன்ஸ், 9க்கு 3க்கு டிஃபரன்ஸ் 6. ஸோ டிஃபரன்ஸ் வந்து மாதிரி சேம் வந்துடும். ஸோ இப்போ வந்து பாருங்க 10 வருஷம் கழிச்சு தான் இந்த ரேஷியோ வருது, 10 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த ரேஷியோ வருது. ஸோ இந்த இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க, 2க்கும் 3க்கு டிஃபரன்ஸ் வந்து என்னது 1. ஸோ இந்த 1ன்றது தான் இந்த 10. ஒரு பங்கு தான் எனக்கு வந்து என்னவா இருக்குது 10 இருக்குது. ஒரு பங்கு தான் எனக்கு வந்து 10 வருஷம்னா இந்த இடத்துல 8 பங்கு, இந்த இடத்துல 2 பங்கு. அப்ப இந்த என்னவாகும், இவன் 80 வயசா இருந்தானா இவனுக்கு வந்து என்னவா இருக்கும் வயசு 20 வயசு இருக்கும். ஸோ இவங்களுடைய கூடுதல் வந்து என்னவா இருக்கும், 80 + 20 நம்மளுக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போ வந்து அவங்களுடைய கூடுதல் நம்மளுக்கு 100 வயசா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் தான் எல்லாமே, அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் போகும். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஒருவர் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அவர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் அதே தூரத்தை கடக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது வந்து டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கேட்டிருக்காங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது. எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுல இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவர் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 1 மணி நேரத்துல போயிடுறாரு. ஓகேவா? அதே தூரம் தான் மறுபடியும் 10 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நடந்து போனாரு 5 கிலோமீட்டர் வேகத்துல, இப்போ என்ன பண்றாருன்னா ஓடி போறாரு, ரன்னிங்ல போறாரு. ஓகேவா? ரன்னிங்ல போகும்போது வந்து 10 km/h வேகத்துல போறாரு. அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு அவருக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் 10 கிலோமீட்டர் வேகத்துல போனா? ஸோ 2 இடத்துலயும் டிஸ்டன்ஸ் வந்து சேம். அப்போ கண்டிஷன் 1லயும் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு, கண்டிஷன் 2லயும் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. அப்போ D1 = D2. நம்ம வந்து இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஸ்பீட் அண்ட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்துச்சுனாலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ட்ரையாங்கல் DST. Dன்றது டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணா, Sன்றது ஸ்பீடு, Tன்றது டைம் மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஸ்பீடும் டைம் என்ன இருக்கு பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்குன்னா மல்டிபிகேஷன்ல போட்டுருங்க. அப்போ டிஸ்டன்ஸ்ன்றது S1 × T1, டிஸ்டன்ஸ் 2ன்றது நம்மளுக்கு S2 × T2. ஓகேவா? S1ன்றது ஸ்பீட் 1. ஸ்பீட் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பீட்ல இருக்கான் 5 km/h. டைம் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கான் 1 hour எடுத்துக்கிட்டான். ஓகே, 5 km/h போனா டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது 1 hour ஆகுது. ஓகேவா? ஈக்குவல் டு S2ன்றது நம்மளுக்கு ஸ்பீட் 2. ரெண்டாவது அவன் எவ்வளவு ஸ்பீட்ல போறான், அடுத்து 10 km வேகத்துல போறான். அப்போ 10 இன்ட்டு அந்த டைம் டேக்கன் தான் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ T2 வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ T2 = இந்த 10 வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துறேன். 10 இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும், டிவைட்ல ஆகும். அப்ப என்ன ஆகும் 5 1 5 5 5 / 10 வரும். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது 1 5 5 2 5 10 1/2. அப்ப எவ்வளவு நேரம் ஆகுது அவனுக்கு 1/2 hour ஆகுது. நீங்க அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 km/h போனா 1 மணி நேரம் ஆகுது. அப்ப இன்னும் என்ன டபுள் மடங்கு ஸ்பீட் ஆகுது. டபுள் மடங்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டைம் வந்து அதே மாதிரி டபுள் மடங்கு வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? அப்ப குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், 1/2 நம்மளுக்கு வந்து 1/2 மணி நேரம், அவ்வளவுதான், ஈஸியா சொல்லிடலாம்.
இது மாதிரி வந்து கேட்கற கொஸ்டின்லாம் நீங்க வந்து டைரக்டா இந்த கம்பேர் பண்ணி போடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 70 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர் வண்டி ஒரு தந்தி கம்பத்தை 7 வினாடிகளில் கடக்கிறது. ஒரு டெலகிராம் போர்ல வந்து எவ்வளவு நேரத்துல கடக்குது? 7 செகண்ட்ல கடக்குது. அந்த தொடர் வண்டியின் வேகத்தை காண்க. எவ்வளவு மீட்டர்னு சொல்லிருக்காங்க? 70 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர் வண்டி. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, தொடர் வண்டின்னு வந்துச்சுனாலே டிஸ்டன்ஸ் வந்து நீங்க அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். ஓகேவா? அதே ஃபார்முலா தான், அதே ட்ரையாங்கிள் தான், டிஎஸ்டி தான். டிஎஸ்டி இவங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீடு, வேகம் என்னன்னு கேட்டாங்க. ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்றத கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும்? எஸ் ஈக்குவல் டு டி பை டி. எஸ் ஈக்குவல் டு டி பை டி. ஓகேவா? சோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்? 70. டைம் எவ்வளவு நம்மளுக்கு? 7 செகண்ட். 70 மீட்டரு 7 செகண்ட். அப்ப மீட்டர் பர் செகண்ட்ல தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அடிச்சு கொடுத்தோம்னா 10 வருமா? சோ 10 மீட்டர் பர் செகண்ட் தான் அதோட ஸ்பீட் இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருந்தாங்கனாலே நம்ம என்ன பண்ணோம்? மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து நீங்க கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்க. கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிறத 18/5 நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஒரு சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் மாறுங்க. மீட்டர்ன்றது நம்மளுக்கு சின்ன யூனிட்டா, இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? கிலோமீட்டர்ன்ற பெரிய யூனிட்டுக்கு மாறுங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா 18/5 நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 18/5 மல்டிப்ளை பண்ணணும். வந்திருக்க ஆன்சர் நம்மளுக்கு 10. 10 × 18/5 நம்மளுக்கு என்ன வரும்? 2 வாட்டி வருமா? 2 × 18 நம்மளுக்கு 36 வரும். ஸோ 36 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது தான் இதோடைய ஆன்சர். இதே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஆன்சர் யூனிட் கன்வர்ஷன் நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூனிட் கன்வர்ஷன் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இதே கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது நீங்க வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்துங்க. 36 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றத மீட்டர் பர் செகண்டா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. 36 கிலோமீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டர் நம்மளுக்கு பெரிய யூனிட். பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட்டா மாத்தணும்னா இந்த 18/5 அப்படியே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 5/8 மல்டிப்ளை பண்ணணும். பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட்டா போகுதுன்ற போது மேல வர வேல்யூ சின்ன வேல்யூ வரணும். நீங்க அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதே தான் ஆன்சர். ஒவ்வொரு 18/18 2 18 36 மல்டிப்ளை பண்ணணும். 2 5 10 வரும். இப்போ 10 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ யூனிட் கன்வர்ஷன் நிறைய இடத்துல கேட்கறாங்க. ஸோ அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு மனிதன் 21 வினாடிகளில் 36 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் கடக்கும் தூரம் என்ன? இந்த இடத்துல யூனிட் கன்வர்ஷன் தேவையில்லை. நமக்கு ஆன்சர் கடைசியில மீட்டர்ல தான் வந்திருக்கு. ஓகேவா? ஒரு மனிதன் 21 வினாடிகளில் 36 மீட்டர் வேகத்தில் கடக்கும் தூரம் என்ன? டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா? தூரம் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? அந்த ட்ரையாங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா டிஎஸ்டியா, டிஎஸ்டி. ஸோ டி ஈக்குவல் டு அப்ப எஸ் இன்ட்டு டின்னு வருமா? ஸோ எஸ் இன்ட்டு டினா ஸ்பீட் நம்மளுக்கு எவ்வளோ இந்த இடத்துல? 36. டி வந்து நம்மளுக்கு டைமிங் எவ்வளோ? 21. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 36 வரும். 26 2 × 36 நம்மளுக்கு 72. ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 756. ஸோ 756ன்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். 756 மீட்டர்ஸ். ஸோ மீட்டர்ல தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஏன்னா மீட்டர் பர் வினாடியில் தான் இருக்குது. இந்த இடத்துலயும் வந்து வினாடியில் தான் இருக்குது. ஸோ வினாடி கேன்சல் நம்மளுக்கு மீட்டர் தான் கடைசியில ஆன்சரா கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? உங்களுக்கு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல தெரிய வேண்டியது என்னதுன்னா டிஎஸ்டின்ற அந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள 2 புள்ளிகள் வழியாக எத்தனை வெவ்வேறு கோடுகளை வர முடியும்? அதாவது வந்து how many different line can be passed through a 2 given points? அதாவது ஏதோ ஒரு 2 புள்ளி கொடுத்துறாங்க. ஏதோ ஒரு 2 புள்ளி. ஓகேவா? இந்த 2 புள்ளி வழி எத்தனை கோடுகள் வரைய முடியும்? இந்த 2 புள்ளி வழி எத்தனை கோடுகள் வரைய முடியும்? இப்படி ஒரு கோடு வந்துட்டான். இதுக்கு மேல என்னால இந்த 2 புள்ளியை ஜாயின் பண்ற மாதிரி எதனா கோடு வரைய முடியுமா? வேற எதனா வரைய முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் தான் வந்து வரைய முடியும். இங்க வச்சாலும் சரி, இல்ல நீங்க பாயிண்ட் இங்க வச்சுட்டு இங்க வச்சீங்கனாலும் சரி, நீங்க எப்படி வரைஞ்சீங்களா இந்த பாயிண்ட் உங்களால எத்தனை கோடு தான் வரைய முடியும்? கண்டிப்பா ஒரே ஒரு கோடு தான் வரைய முடியும். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் உங்களால வந்து ஒரு கோடு மட்டும் தான் வரைய முடியும். பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு ட்ரிப் தான் போக முடியும். ஓகே, ஒரு வாட்டி தான் போக முடியும். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ ஜாமெட்ரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இது மாதிரி நிறைய பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா நீங்க தான் யோசிச்சு வந்து போடுற மாதிரியே இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தில் முக்கோணங்களில் ஒன்றின் அளவு என்னவா இருக்கும்? The measure of one of the interior angle of an equilateral triangle must be. அதாவது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா இப்படி ஒரு முக்கோணம் இருக்குதுன்னு வச்சுங்க. இதுல எல்லா பக்கமும் சமமா இருக்கும். இந்த பக்கம் நான் 3ன்னு வச்சேன்னா இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர். எல்லா பக்கமும் சமமா இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லா கோணமும் சமமா இருக்கும். ஒரு சமபக்க முக்கோணத்துல உட்கோணங்கள் ஒவ்வொன்றும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 60 டிகிரியா இருக்கும். எல்லா பக்கமும் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 60 டிகிரியா இருக்கும். நம்மளுக்கு தெரியும்ல,
இன்டீரியர் ஆங்கிள்ஸ் உடைய சம் நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? ஒரு முக்கோணத்துக்கு டோட்டலா 180 டிகிரி வரும். ஸோ இந்த இடத்துல 60 60 60 போட்டா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 360 நம்மளுக்கு 180 வரும். ஸோ அப்ப இன்டீரியர் ஆங்கிள் சிங்கிள் ஆங்கிள் நம்மளுக்கு எவ்வளவுதான் இருக்கும்? 60 டிகிரியா தான் இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணத்துல வந்து ஒரு கோணம் வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். அதே மாதிரி நம்ம இரு சமபக்க முக்கோணம் ஐசோலஸ் ட்ரையாங்கல் நம்ம எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சமமா இருக்குதுன்ற மாதிரி ரெண்டு கோணங்களும் சமமா இருக்கும். ரெண்டு பக்கம் சமமா இருக்குதுன்னா ரெண்டு கோணமும் வந்து சமமா இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒருவர் ஒழுங்கு ஐங்கோணத்தின் சுற்றளவு 405 மீட்டர், அதன் பக்கத்தின் நீளம் என்ன? ஒழுங்கு ஐங்கோணம் அதாவது ரெகுலர் பென்டகன் சொல்லிட்டாங்க. ரெகுலர் பென்டகன். பென்டகன்னா நம்மளுக்கு என்னது? 5 சைடு இருக்கும். அதுதான் வந்து பென்டகன். ஐங்கோணம்னால நம்மளுக்கு என்னது? 5 சைடு. ஸோ ரெகுலர்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா எல்லா பக்கமும் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். எல்லா பக்கமும் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். ஒரு பக்கம் நான் ஏன்னு எடுத்துட்டா எல்லா பக்கமும் ஏவா இருக்கும். ஒரு பக்கம் நான் 5ன்னு வச்சுன்னா எல்லா பக்கமும் என்னவா இருக்கு? எனக்கு 5ஆ தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஐங்கோணத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவுன்னு என்னவா இருக்கும்? இந்த பவுண்டரிஸ் எல்லாமே நம்ம கூட்டுறது தான் வந்து சுற்றளவு. ஸோ கூட்டினா மொத்தம் எத்தனை வரும்? 5s. அதாவது எல்லாமே s நினைச்சா மொத்தமா 5 into s தான் வரும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமமா இருக்கும். ஈக்குவல் டு 405. ஓகே, ஒரு பக்கம் நான் s நிறுத்தினா 5 பக்கத்துக்கு 5s. அப்ப s ஈக்குவல் டு எனக்கு ஒரு பக்கத்தோட நீளம் தான் என்ன தேவை? அதோட பக்கத்தின் நீளம். அப்போ ஒரு பக்கத்தின் நீளம் என்னன்னு தெரியணும். ஸோ இது 5 நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 1 5 5 8 5 40. மறுபடியும் 1 5 5. அப்ப எவ்வளவு வருது ஆன்சர் நம்மளுக்கு? 81 மீட்டர். ஸோ 81 மீட்டர்ஸா இருக்கும். அவ்வளவுதான். இதுவே வந்து அருங்கோணம்னு கேட்டாங்கன்னா 6 பக்கமும் சமமா இருக்கும். ஸோ வந்து அந்த நம்ம 6x யூஸ் பண்ணுவோம். இதுவே எண் கோணம் கேட்கறாங்க, ஓகேவா? ஆக்டகன் கேட்டாங்கன்னா நம்ம 8s யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுவே டெக்காகன்னா தசம கோணம் 10 பக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம 10sன்றத அந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நூலின் உதவியுடன் 28 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அதே நூலை கொண்டு ஒரு சதுரம் உருவாக்கப்படுகிறது. சதுரத்தின் பக்கம் என்ன? ஒரு த்ரெட். என்ன சொல்லிருக்காங்க? ஒரே ஒரு த்ரெட். ஓகேவா? லென்த்தா ஒரு த்ரெட் இருக்கு. அந்த த்ரெட்டை வந்து மடிச்சு வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? இப்படி கிரியேட் பண்ற இந்த ரெக்டாங்கிள்ல இதோட லென்த் எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 28 மீட்டரா இருக்குது. லென்த் எவ்வளவா இருக்குது? 28 மீட்டரா இருக்குது. அதே மாதிரி வந்து அகலம்ன்றது நம்மளுக்கு வந்து வித். ஓகேவா? வித்ன்னு சொல்லுவாங்க, பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வைடு வந்து இந்த இடத்துல 10 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. ஓ, இந்த வைடு வந்து நம்மளுக்கு 10 மீட்டரா இருக்குது. ஓகேவா? இப்ப இங்க 28 மீட்டர், இங்க 10 மீட்டர் தான். இங்கேயும் வந்து அதே 28 மீட்டர் தான் இருக்கும். இங்கேயும் வந்து அதே 10 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபுல்லா சேர்த்து ஒரு த்ரெட். ஓகேவா? இப்ப இங்க அந்த த்ரெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்க இருந்து இப்படி போயிட்டு மறுபடியும் மறுபடியும் இங்க மடிச்சு எடுத்து வந்து மறுபடியும் இங்க மடிச்சு எடுத்து வந்து இந்த சேர்த்திருப்பாங்க. ஸோ இந்த த்ரெட் ஒரே ஒரு த்ரெட் தான் வந்து இப்படி மடிச்சு எடுத்து வந்து ஒரு ரெக்டாங்குலரா கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அதே நூலை கொண்டு ஒரு சதுரம் உருவாக்கப்படுகிறது. இதே த்ரெட் எடுத்து போயிட்டு மறுபடியும் வந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்றேன். ஸ்கொயர்னா என்னது? நம்மளுக்கு எல்லா பக்கமும் சமமா இருக்கும். ஸோ அதை மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணா அந்த ஸ்கொயருடைய பக்கம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதே த்ரெட் தான் நான் அந்த இடத்துல யூஸ் பண்றேன். அப்ப இந்த த்ரெட் வந்து எவ்வளவு சுற்றளவு இருக்குதோ, ஓகேவா? அந்த த்ரெட் வந்து எவ்வளவு லென்த் இருக்கோ அதே லென்த்ல தான் அந்த வந்து சதுரத்துக்கான சுற்றளவும் இருக்கும். ஓகேவா? அந்த லென்த் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? சுற்றளவுன்னு சொல்லுவோம். சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? இதோட பெரிமீட்டர் எவ்வளவு இருக்குது அதோட பெரிமீட்டர் சமமா இருக்கும். ஸோ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 into L plus B ன்னு சொல்லுவோம். 2 into L plus B. இந்த 2 into L plus B இதோடைய சுற்றளவு ஃபார்முலா சமமா இருக்கும். இந்த ஒரு பக்கம் ஏ வந்துச்சுன்னா 4 பக்கத்துக்கு சேர்த்து கூட நம்மளுக்கு என்ன வரும்? 4 into A. அப்ப இதோட சுற்றளவு நம்மளுக்கு 4A. ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 2 into L plus B ஈக்குவல் டு 4A. ரெண்டோட சுற்றளவு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். இந்த இடத்துல லென்த்தும் கொடுத்துறாங்க, பிரெத்தும் கொடுத்துறாங்க. நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இப்ப 2 into லென்த் நம்மளுக்கு 28, பிரெத் நம்மளுக்கு 10. கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 2 into 38 ஈக்குவல் டு 4A. நம்மளுக்கு தேவை A மட்டும்தான். நம்மளுக்கு தேவை A மட்டும்தான். ஸோ இந்த 4 9 செகண்ட் மட்டும்தான். அப்ப A ஈக்குவல் டு என்ன வரும்? 2 into 38 டிவைட் பை 4. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2 2 2 4. மறுபடியும் அடிச்சோம்னா 1 2 2 19 2 38 வரும். ஸோ A ஈக்குவல் நம்மளுக்கு என்ன வருது? இந்த இடத்துல 19 மீட்டர். ஸோ அப்ப அந்த சதுரத்தோடைய பக்கம் வந்து எவ்வளவா இருக்கும்? 19 மீட்டர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களை வந்து டைரக்டா வந்து கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கு. இதை விட ஷார்ட்டா எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சதுரத்தோட சுற்றளவு இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, இல்ல ஒரு செவ்வகத்துடைய சுற்றளவு பெரிமீட்டர் இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. பெரிமீட்டர் இல்ல சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? லென்த் கொடுத்துட்டு
அதோட பிரெத் என்னன்னு கேட்பாங்க. இதுவே ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து சுற்றளவு மட்டும் கொடுத்தா போதும், நம்ம அதுல இருந்து என்ன பண்ணலாம், பக்களவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நான் 50 கொஸ்டின் டாப் 15 தான் எடுத்துருந்தேன். ஆனா 50 கொஸ்டின்லயே முடிக்க முடியல. ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ராவா பாத்துக்கலாம். சரிங்களா? சரி. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் நீளம் 112 மீட்டர் மற்றும் அகலம் 78 மீட்டர் ஆகும். அதன் எல்லைகளுக்கு மீட்டருக்கு 50 வீதம் வேலை அமைப்பதற்கான செலவு என்ன? அதாவது வந்து ஃபின்சிங் வந்து போடுறாங்க. அதோட பவுண்டரிஸ் தான் நம்மளால ஃபின்சிங் போட முடியும். ஒரு பிளாட் வாங்கிட்டீங்கன்னா அந்த பிளாட்டை சுத்தி வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இது எங்களோட இடம்ட்டு ஃபின்சிங் வந்து போடுங்க. அதுல வந்து 1 மீட்டருக்கு போறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் ஆகுது. அப்போ டோட்டலா வந்து அதோடைய பவுண்டரி ஃபுல்லா போடணும். பவுண்டரினா என்ன, நம்மளுக்கு சுற்றளவு தானே. ஸோ அந்த சுற்றளவு ஃபுல்லா போறோம், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லா போறோம்னா எவ்வளவு செலவு ஆகுது, அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பவுண்டரிஸ், அதாவது சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வந்து செவ்வக வடிவ நிலம்னு கொடுத்துட்டாங்க. செவ்வக வடிவ நிலம்னா அப்ப 2 × L+B தான் ஆன்சர். அப்போ 2 × L+B. லென்த் வந்து 112, அகலம் வந்து நம்மளுக்கு 78. அதாவது லென்த் 12, 112, பிரெத் வந்து எவ்வளவு 78. அப்ப 112 பிளஸ் வந்து ஒரு 78 நம்மளுக்கு என்ன வரும், 190 வரும். ஓகேவா? 190. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும், அதோட சுற்றளவு கிடைச்சிரும். இந்த சுற்றளவு ஓகேவா, இது கூட நம்ம என்ன பண்றோம், டோட்டலா 1 மீட்டருக்கு வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க, 50 ரூபாய். அப்படின்னா டோட்டலா இது மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு டோட்டல் கிடைச்சிருமா? இது கூட நம்ம அப்படியே இன்னொரு 50 மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் வந்து எவ்வளவு செலவு ஆகுதுன்னு தெரிஞ்சிருமா? ஸோ வந்து எவ்வளவு செலவாகுது அப்படின்றது தெரிஞ்சிருமா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, 2 × 50 என்ன வரும், 100. 100 × 190 என்ன ஆகும், 2 0 அப்படியே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற மாதிரி இருக்குமா? அவ்வளவுதான். அப்ப அதாவது 19,000 ரூபாய் செலவாகும் அந்த நிலத்தை சுத்தி வேலி போறதுக்கு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்து ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் தான். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்து சால்வ் பண்றேன். இது லாஸ்ட் கொஸ்டினா பார்த்துலாம். பின்வரும் ஒன்றில் எது நாற்கரம் அல்ல? பின்வரும் ஒன்றில் எது நாற்கரம் அல்ல? நாற்கரம் அதாவது குவாட்ரிலேட்டரல் எதுன்னு கேட்றாங்க. ஓகே, குவாட்ரிலேட்டரல் என்ன? குவாட்ரிலேட்டரல் நமக்கு 4 பக்கத்தால் அடைப்பட்ட ஒரு பரப்பு தான் நம்ம வந்து குவாட்ரிலேட்டரல் சொல்லுவோம். ஏதோ ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு ஷேப்பா கூட தெரியல, ஆனா வந்து அது 4 பக்கத்தால் அடைப்படுச்சுன்னா அது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல சதுரம்னு பார்த்தோம்னா, ஸ்கொயர்னு பார்த்தோம்னா அது வந்து கண்டிப்பா எல்லா பக்கமும் சமமா இருக்கும். 4 பக்கத்தால் தான் அடைப்படும். 4 பக்கத்தால் அடைப்படுச்சுன்னா சதுரம் வந்து ஒரு குவாட்ரிலேட்டர் தான், ஒரு நாற்கரம்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாருங்க பட்டம். பட்டம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இந்த ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்ல இருக்குன்னா இது என்னது, ஒரு சாய் சதுரம்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டமும் வந்து எத்தனை பக்கம் தான் இருக்கும், 4 பக்கம் தான் இருக்கும். அப்ப இதுவும் வந்து என்னவா இருக்கும், நம்மளுக்கு ஒரு குவாட்ரிலேட்டரலா இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து ஒரு நாற்கரமா இருக்கும். அடுத்தது சாய் சதுரம் கொடுத்துருங்க. பட்டம் தாங்க சாய் சதுரம், சாய் சதுரம் தான் பட்டம், பட்டம் தான் சாய் சதுரம். அப்ப அதுவும் எத்தனை பக்கம் தான் இருக்குது, கண்டிப்பா 4 பக்கம் தான் இருக்கு. சதுரம்னால 4 பக்கம் தானே, அப்ப இதுவும் 4 பக்கம் தான் வந்துச்சு. அப்ப இதுவும் என்னது, ஒரு குவாட்ரிலேட்டர் தான். அப்ப வந்து ஐங்கோணம், பென்டகனுக்கு எத்தனை பக்கம் இருக்குது, 5 பக்கம் இருக்குது. 5 பக்கம் இருந்துச்சுன்னா அது குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவோமா? அது பென்டகன் தாங்க 5 பக்கம் இருந்துச்சுன்னா. அப்போ இதுதான் வந்து என்னவா இருக்கும், நம்மளுக்கு ஒரு குவாட்ரிலேட்டர்ல இருக்காது. அப்போ ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ ஐங்கோணம் தான் என்னவா இருக்கும், ஒரு குவாட்ரிலேட்டரா இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இதோட வந்து டாப் 50ல பார்ட் 2 வந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரிவிஷனா எடுத்துட்டு நீங்களே கூட கொஸ்டினை வந்து பாஸ் பண்ணிட்டு கூட சால்வ் பண்ணிட்டே வந்துருங்க. சரிங்களா? சரி, இதோட நான் வந்து அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.